13ஆம் அதிகாரம் 4 முதல் 9 மட்டுமுள்ள வசனங்கள். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 4 முதல் 9 மட்டுமுள்ள வசனங்கள். Nehemiah chapter 13 verses 4 to 9. இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலிபாசிப் தொபியாவோடே சம்பந்தம் கலக்கணமாயிருந்து முதற் காலத்தில் காணிக்கைகளும் சாம்பிராணியும் பனிமுட்டுகளும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளே தசம பாகமும் ஆசாரியரை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தான். இதெல்லாம் நடக்கும்போது நான் எருசலேமில் இல்லை. பாபிலோன் ராஜாவாகிய அர்த்தசிஷ்டாவின் 32ஆம் வருஷத்திலே நான் ராஜாவினிடத்திற்கு போய் சில நாளுக்கு பின்பு திரும்ப ராஜாவினிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாஸ் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எறிந்து விட்டேன். பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பனிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியையும் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த தூதின் தலைப்பு நெகேமியா எருசலேமில் இல்லாத போது. The title of this message is When There Was No Nehemiah. இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனமாக கேட்க வேண்டும். You should listen carefully to the word of God. எல்லாரும் தெளிவாக ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சில வேளையில் தப்பான காரியம் சொல்லிட்டு அல்லையிலையா போட சொல்லுவேன். நீங்கள் அல்லையிலையா போட்டு அப்புறம் பக்கத்தில் வெக்க போட்டு போகக்கூடாது. அதனால கவனமாக கேட்க வேண்டும். ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே நடந்த சம்பவம் என்ன? What is the thing which is going on here? இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தார்கள். The people of Israel came out of the captivity. எஸ்ராவின் தலைமையிலும் நெகேமியாவின் தலைமையிலும் பாபிலோன் தேசத்தை விட்டு அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். Under the head of Ezra and Nehemiah, they came out of the land of Babylon, came out of the captivity. அவர்கள் இருந்த இடம் மோசமான நிலையில் இருந்தது. And the place in which there was a miserable state. அவர்களுடைய ஆசாரி ஊழியம் கூட மோசமான நிலையில் தான் இருந்தது. And their priesthood ministry was also in a pathetic state. எனவே எஸ்ரா நெகேமியா போன்ற பரிசுத்தவான்கள் தேசத்தை அந்த முந்தின சீருக்கு கொண்டு வரும்படியாக பிரயாசப்பட்டார்கள். Therefore, saints like Ezra and Nehemiah labored much to bring forth Jerusalem to its former state. ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டது. Worship had been started. நியாயப்பிரமாணம் ஜனங்களுக்கு போதிக்கப்பட்டது. And the laws had been preached to the people. ஜனங்கள் கூட வசனத்தை கேட்டு அழுதார்கள். And the people, while hearkening to the words of God, they started to cry. எருசலேமின் மதில்கள் இடிந்து கிடந்தது. The walls of Jerusalem were fallen down. அந்த மதிலெல்லாம் மறுபடியுமாய் கட்டினார்கள். And they built again the walls of Jerusalem. உண்மையாக சொல்ல போனால் செத்துப்போன ஒரு ஜாதி, ஒரு சந்ததி மறுபடியுமாக உயிரோடு வந்தது போல தான் இருந்தது. To be really say, we can say like this: a dead nation, a dead generation came back to alive. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே in this occasion, இவர்களுக்கு சத்துருக்கள் இருந்தார்கள். They had enemies there. நல்லா கவனிங்கள். Listen carefully. எந்த ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையோ அங்கே சத்துருக்கள் இருக்கத்தான் செய்யும். And whatever kind of Christian life it may be, they will have an adversary. நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு சோதனை இருக்கும். To each and every labor which we take, there will be a trial. அவைகளை கண்டு நாம் பின்வாங்கி போயிடக்கூடாது. We should not backslide seeing those things. கூட சாட்சி சொன்னார்களே, எத்தனை போராட்டங்கள் மத்தியில தான் அவங்க கர்த்தருக்காக ஜீவித்து கொண்டிருக்கிறார். And they have just given testimonies. They said that they are living for Christ in the midst of many trials. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது, when these things are going on there, ஒரு பக்கம் கர்த்தருடைய வேலை ஆசீர்வாதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. on one hand the work of God was going in a great blessing. இன்னொரு பக்கம் சத்துருக்கள் எழும்பி போராடுகிறார்கள். On the other side the adversaries are risen and they are striving. இப்போது நெகேமியா அலுவல் காரணமாக
பாபிலோனுக்கு போக வேண்டியிருந்தது. Now Nehemiah was supposed to go to Babylon for an official visit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏறக்குறைய 2 வருடங்கள் பொறுத்துதான் திரும்பி வந்தார் என்று சில குறிப்புகள் சொல்லுகிறது. And a few history says like this, they returned back after 2 years. எருசலேமிலே இப்போது நெகேமியா இல்லை. Now Nehemiah is not in Jerusalem. இதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், If you want to understand this very clearly, இந்த பரமக்குடியில ஒரு சென்ட்ரல் பாஸ்டர் இருக்கிறார். and in Paramakudi we have a center pastor, இந்த சென்ட்ரல் பாஸ்டர் இந்த ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். and this center pastor is doing this ministry all around this Paramakudi ஒரு center, ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாகிறது. and there is a spiritual revival, நல்ல வால் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. and all the walls are built up, இப்போ திடீர்னு ஹெட் குவார்ட்டருக்கு கூப்பிட்டிருக்கிறார் அவர். and suddenly he has been called to headquarters. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஹெட் குவார்ட்டர் போயிட்டார், சென்ட்ரல் பாஸ்டர் இங்க இல்ல, இரும்புலிர் போயிட்டார். And center pastor is now not here, he is in Irumbliur. 2 மாசமா அவர் அங்க இருக்கிறார். For 2 months he is there. இந்த காலகட்டத்தில் அந்த சபையில் என்ன நடந்தது? In நல்லா கவனிங்கள். this duration, what happened to that church? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவர்களுக்கு சத்துருக்களாக இருந்தார்களே, Some people who were adversaries to them, அம்மோனியர்கள், இப்படிப்பட்டதான சில ஜாதிகள், அரபியர்கள், இவங்களெல்லாம் அங்கே அருகிலே இருந்தார்கள். Ammonites and some other adversaries to them, they were all surrounding them. அந்த அந்நிய ஜாதிகள் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட சம்பந்தம் கலந்தவர்களாக இருந்தார்கள். Those strange tribes, those strange nations got mingled together with the people of God. பொதுவாக அப்படி செய்யக்கூடாது. And generally we should not do like that. கர்த்தருடைய ஜனங்களுடைய அவர்கள் கர்த்தருக்காக தான் இருக்க வேண்டும். People of God should have to stand for the Lord only. அந்நிய ஜாதிகளோடு கலக்க கூடாது. They should not mingle with the strange nations. விசுவாசிகள் கவனியுங்கள். And the people of God listen carefully. நமக்கு ஜாதி என்று ஒன்று கிடையாது. We don't have any caste like this. ஆனால் இந்த சத்தியம் தான் நமக்கு முக்கியம். But the truth is very important for உடைய us. பிள்ளைகளுக்கு விவாகம் என்று வரும் பொழுது, When for your children, when marriage is coming, சின்ன வயதிலிருந்தே சத்தியத்தை ஊட்டி 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 வளர்த்து கொண்டு வருகிறோம். right from the childhood we are feeding truth to them. இந்த கல்யாண நேரம் வரும் பொழுது நம்மில் அநேகர் தடுமாறுகிறோம். During the time of marriage we are stumbling. இந்த பிள்ளைகளை நாமே கெடுக்கிறோம். We ourselves are defiling our சில children. பெற்றோர் நகை போட்ட பிள்ளை வேணும் என்று கேட்கிறார்கள். And few parents are asking for the children with ornaments. வேற சபையிலே ரோமன் கத்தோலிக்க சபையில போய் கல்யாணம் பண்ணுகிறார்கள். And they are giving the children in Roman Catholic Church. சமீபத்தில் ஒரு வாலிப பிள்ளை பற்றி கேள்விப்பட்டேன். Recently I heard about an young girl. சிக்கலான சூழ்நிலையிலே வெளியே கல்யாணம் நடக்க வேண்டியிருந்தது. And in a particular situation she was about to be married in some other church. சத்தியத்தில் இருந்ததனால காது குத்துதல் என்னென்ன தெரியாது அவளுக்கு. And she, because was in this particular truth, she did not wear any ornaments in her ears. இப்போ வேற வழியில காது குத்திட்டாங்க. Now she had holes in her ears. அவளுக்கு மனசு ரொம்ப துக்கம். Now she grieved at her. மாலை போடுறதில்ல, பொட்டு வைக்கிறதில்ல, பூ வைக்கிறதில்ல. No garlands and no extraordinary decorations. எல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது. But she was about to do everything for that marriage. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதெல்லாம் தேவனுக்கு விரோதமான பாவ செயல்கள். These are all the things that are against God. சிலர் என்ன சொல்றாங்க? Few what they are இந்த saying. சபையில மாப்பிள்ளை கிடைக்காது. And in this church we won't have. இந்த சபையில பெண்ணு கிடைக்காது. In this church we won't have bride. எனவே சபையில கர்த்தரே இல்லன்னு மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. And they are saying as if there is no Lord in this நீ church. கர்த்தருக்கு உண்மையா இருந்தால் தேவன் உனக்கு உண்மையா இருப்பார். If you are faithful to the Lord will be also faithful to you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவன் எவ்வளவோ நல்ல காரியங்களை சபையில செய்து கொண்டே இருக்கிறார். God is performing many good things in the church. அப்ப கர்த்தருடைய ஜனங்கள் எதிராளிகளோடு கூட சம்பந்தம் கலந்து கொண்டார்கள். And the people of God entangled or mingled with the adversaries. அதுல முக்கியமான ஒரு நபர் பெயர் தான் தொபியா. One among those, the important name is Tobiah. பேர் என்ன? இன்னொரு முறை கூட சொல்லுங்க. தொபியா. Tobiah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தொபியாவோடு கூட இங்கே இருக்கிற யூதர்கள் சம்பந்தம் கலந்து கொண்டார்கள். And the Jews who are in this Jerusalem, they got mingled with Tobiah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய
எலியாசிப் தொபியாவோடு சம்பந்தங்களவனா இருந்தான். Eliashib, the priest, having the oversight of the chamber of the house of God, was allied unto அது Tobiah. சாதாரண ஆள் கிடையாது. And he was not an ordinary man. ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவன். And he belonged to the priesthood. இந்த ஆசாரியனுடைய உத்தியோகம் என்ன? What is the ministry of this priest? இப்ப அடுத்த உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். And another example I will say. என் இடது பக்கம் பார்த்தா சென்டர் பாஸ் ரூம் எல்லாம் இருக்கு. And to my left, the center pastor rooms are there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அல்ல அந்த முதல் ரூம் எடுத்துக்கொள்ளுங்களே. The first room you take. அப்ப இந்த முதல் ரூம் இவன் ஆசாரியன் தான் பொறுப்பு அதுக்கு. The first room is only the priest will be in அவ்வளவு charge. பெரிய உத்தியோகம், ஆலயத்தின் அறைகளை பாதுகாக்கிற உத்தியோகம். And such a high responsibility he bears to keep the house of God. நெகேமியா எருசலேம்ல இல்லாமல் இருந்த பொழுது, When there was no Nehemiah at this place, அந்த ரூமை தொபியாவுக்கு திறந்து கொடுத்துட்டான். and he opened that room to Tobiah. இப்ப வெளிய இருந்த தொபியா எங்க வந்திருக்கான்? Now Tobiah, who was outside, now where he is, தேவ ஆலயத்திலே முக்கியமான அறைக்குள்ள வந்துட்டான். now he has come to the important place in the இது house of வரைக்கும் God. நீங்க சொன்னதெல்லாம் விளங்குச்சிங்க பாஸ்டர், எல்லாம் கொஞ்சம் கை தூங்க பார்க்கலாம். இல்ல அல்லேல அப்புறம் சொல்லலாம். நீங்க சொன்னது விளங்கிடுச்சு, கை தூங்க பார்க்கலாம். என்ன அப்பதான் நான் சொல்ல முடியும், நீங்க விளங்காம நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த அறை இப்ப யாரு கொடுத்தாச்சு? Now that room belongs to யாருக்கு? பேர் என்ன? தொபியா. உள்ள வந்து உட்கார்ந்துட்டான். இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த ஃபர்ஸ்ட் ரூம், The first room. நான் கூட எத்தனை முறை அந்த ரூம்ல தான் தங்கியிருக்கேன். I am also staying in that room. ஆனா இப்போ இன்னொரு ஆள் உள்ள வந்துருச்சு. Now another room has some person has come. 2 மாசம் பொறுத்து தோரபாசு இரும்பிலிருந்து வர்றார். After 2 months, our center pastor is coming back from Irumble to this place. நெகேமியா திரும்பி வர்றார். Nehemiah is coming back. அவர் பார்த்தது என்னடா வித்தியாசமா இருக்கு, யாரா உள்ள இருக்கு? Now he is shocked to see some strange person is within. இந்த தொபியாவை பார்த்து தான் அவருக்கு ஆவேசமாயிருச்சு. Seeing this Tobiah within the campus, அவன் தான் நம்முடைய எதிரி. because he is our adversary. இந்த காம்பவுண்ட் வால் ஒரு சுவர கல் வந்து வச்சா அவன் வந்து கலட்டா பண்ணுவான். When we were building the compound wall, when we place one brick, he will come. எருசலேமின் மதிலை கட்டினா அவன் அங்க வந்து நிப்பான். When we build the wall of Jerusalem, he will come against it. எப்படி உள்ள வந்தான்? How he has come in? நெகேமியாவுக்கு பெரிய துக்கம். Nehemiah was grieved a lot. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. பிரியமானவர்களே, உள்ள வந்தவன் மாத்திரம் இல்ல, Beloved ones, not only he came in, அவன் தட்டு முட்டுகள்லாம் கொண்டு வந்து உள்ள வச்சுட்டான். he brought all his household stuff into the room. மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. பிற்பாடு நெகேமியா அவனை விரட்டி பாத்திரங்களை வெளியே எறிந்தான். இதான் இந்த வசனம். Now Nehemiah threw all household stuff of Tobiah and sent him away. இப்போ இதனுடைய ஆவிக்குரிய கருத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். Now I am going to teach you the spiritual significance of this incident. இங்க வா, ஒரு ஆள் வா, சீக்கிரம் வா, சும்மா வா. அப்படி உதாரணம் சொன்னா தான் உங்களுக்கு விளங்கும். சீக்கிரம் வா. இவர் தான் நெகேமியான்னு வைத்துக்கொள்ள. இவர் பேண்ட் போட்டிருக்கிறாரு. அந்த காலத்து நெகேமியா பேண்ட் எல்லாம் கிடையாது. He is Nehemiah, he is wearing pants, but those days no pants are there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பெரிய உத்தரவாதமான ஒரு ஆள். And he was a great responsible person. இந்த நெகேமியா நம்முடைய வாழ்க்கையில எதை காண்பிக்கிறது? This Nehemiah in our life, to what thing we can compare? நெகேமியா என்ற வார்த்தைக்கு கம்ஃபர்டர் என்ற அர்த்தம். Nehemiah, the word means comforter. ஆறுதல் கொடுக்கிறவர். One who gives comfort. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது, when we read in Gospel according to St. John, 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Chapter 14 and verse 16. யோவான் 14:16. Chapter 14 verse 16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். தேற்றரவாளன் அவர்தான் கம்ஃபர்டர். And comforter, he is one who gives comfort. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. நெகேமியான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? The meaning of the name Nehemiah is தேற்றரவாளன், comforter. அப்ப இங்கே யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தேற்றரவாளன் யாரு? Who is the comforter told in John chapter 4? சத்தியத்தை அறிஞ்சவங்க சொல்லுங்க, யாரு? கொஞ்சம் வால்யூம் கூட்டுங்க. யார் அந்த தேற்றரவாளன்? Who is that comforter? இயேசு சொன்னாரே,
நான் போய் உங்களோடு இருக்கும்படி ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். Jesus told, I will send a comforter that he யாரு? will be always with you. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ விஷயத்துக்கு வருவோம். Now shall we come to the matter? நெகேமியா இல்லை என்றால், If there is no Nehemiah, பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் if there is no Holy Spirit, என்ன நடக்கும் அப்புறம் சொல்றேன். what will happen? இந்த நெகேமியாவுக்கு அந்த பதவிக்கு ஒரு பெயர் இருக்கு. And the position of Nehemiah, that position has a name. 8ஆம் அதிகாரம் நெகேமியா 9ஆம் வசனம். Nehemiah chapter 8 verse 9. ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியா. And Nehemiah, which is the Tirshada. திர்ஷாதா இவர் பெயர் கிடையாது. Tirshada is not his name. இவருடைய பொசிஷன் பெயர். It's the name of his position. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. திர்ஷாதா என்றால் கவர்னர், ஆளுகை செய்கிறவர். Tirshada means governor. இன்னொரு மொழியாக்கத்திலே அவர் தலைவர், அவர் தலை. In another translation, he is the leader, he is the chief. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே In Colossians chapter 1 verse அங்கே 18, ஒரு நபருக்கு தலைவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. படிங்கள் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அவரே சபையாகிய சரீரத்திற்கு யாரு? யாராவது சொல்றாங்க தலைன்னு. நமக்கு ஒரு தலை இருக்கு. அவருக்கு பேர் என்ன? போல்டா சொல்லுங்க. ஏன் பயப்படணும்? இயேசு தாங்க நம்முடைய தலை. சத்தமா சொல்லுங்க. எத்தனையோ பசங்க தலைன்னு பனியெல்லாம் அடிச்சு விட்டுருக்கான் தலைன்னு. அது சும்மா டூப்ளிகேட் தலை, ஒரு நாள் உருண்டு போகும். இங்கே ஒரு தலைவர் இருக்கிறார். here he is there is a leader. மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து அவர்தான் நமக்குள்ள இருக்கிறார். As a glorious hope, Christ is within us. அவரே மூலைக்கல். And he is a cornerstone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே திரித்துவத்தின் 2 நபர்களை பார்க்கிறோம். Therefore we see 2 personalities of the Trinity. முதலாவது பரிசுத்த ஆவியானவர். First of all, the Holy Spirit. இரண்டாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Secondly, the Lord Jesus Christ. ரெண்டு தான் நெகேமியாவிலிருந்து நாம் படிக்கிற விஷயம். And from these 2 from Nehemiah we can read. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. விளங்கிக் கொள்ளுங்கள். Understand. இந்த நெகேமியா எருசலேமில் இருக்க வேண்டும். And this Nehemiah should be in Jerusalem. தேவ சபையில் இருக்க வேண்டும். He should be in the church. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்க வேண்டும். He should be in our individual life. குடும்பங்களிலே இருக்க வேண்டும். He should be in our families. அன்றைக்கு அலுவல் காரணமாக நெகேமியா எருசலேம் விட்டு போனார். And those days on an official visit, Nehemiah went to Babylon. இன்றைக்கு நம்முடைய பாவங்கள், குணப்படாத சுபாவங்களினாலே நெகேமியாவை நாம் இழந்து விடுகிறோம். And today, because of our sins and unsaved natures, we lose Nehemiah. முதலாம் சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 Samuel chapter 16. 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, When we read verses 14 and 15, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். and the Spirit of God left Saul. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, ஏன் சவுலை விட்டு ஆவியானவர் நீங்கினார்? Beloved ones, why did the Spirit of God leave Saul? கீழ்ப்படியாமையின் பாவம். The sin, disobedience. நேற்று கூட ஈவினிங் மெசேஜ்ல படித்தோம். And last day evening message, வஸ்தி கீழ்ப்படியவில்லை. Vashti disobeyed. எஸ்தர் கீழ்ப்படிந்தார். Esther obeyed. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே சவுலை விட்டு அபிஷேகம் நீங்கி விட்டது. Therefore, from Saul, anointing departed. பெற்ற அபிஷேகத்தை இழந்து விடக்கூடாது. We should not lose the anointing which you have received. ஆவியானவர் நம்மை விட்டு விலகி போய்விடக்கூடாது. The Holy Spirit should not depart from us. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அபிஷேகத்தில் தான் இருக்க வேண்டும். The Christian life should have to be based on the anointing. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. That's why I have told you earlier that anointing is very important. அபிஷேகம் செலவழியக்கூடிய ஒன்று. நல்லா கவனிங்கள். Anointing is the one which will be spent. நீங்க ஒரு பாட்டில்ல எண்ணெய் வச்சிருக்கீங்க. You have oil in your bottle. திடீர்னு எடுத்து தலைக்கு தடவுறீங்க. And you apply that oil in your head. அந்த எண்ணெயில கொஞ்சம் குழம்பும் தாளிக்கலாம். And we use oil for our cooking. அது செலவழிக்க குறையும். As more you spend that oil, it will go down. இது போல கிருபையும் கூட, கிருபையும் அபிஷேகமும் செலவழியக்கூடிய ஒன்று. Likewise, grace and anointing will be a thing which we will spend it. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. எனவே தான் என்ன செய்யணும்? That's why what we should do, செலவழிய
வாங்கி கொண்டே இருக்கணும். The more we use it, the more we spend it, மறுபடியும் we should மறுபடியும் receive. ஆவியில நிரம்ப வேண்டும். Again and again we should be filled with the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுதான் நெகேமியா, That is Nehemiah. அதுதான் தேற்றரவாளன். That is comforter. அபிஷேகத்தினால நிறைஞ்சு ஜீவிக்கணும். And we should be filled with the anointing of the Holy Spirit. இரண்டாவது திர்ஷாதா, And secondly, Tirshada. அது கிறிஸ்து. And that is Christ Jesus. கிறிஸ்துன்னு சொல்லும்போது வார்த்தை. Christ means word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. And in the beginning there was அந்த word. வார்த்தை தான் மாம்சத்தில் வெளிப்பட்டது. That word was manifest in flesh. அதுதான் நம்முடைய வேத புத்தகம். That is our Bible. அதுதான் திர்ஷாதா. That is Tirshada. எனவே இந்த ஆவியில் நிரம்புவதும் வேதமும் கண்டிப்பாய் தேவை. Therefore, being filled in the Holy Spirit and the word of God is very important. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தொடர்ச்சியாக வேதத்தை வாசிக்க வேண்டும். Continuously you should read Bible. வேத தியானம் இருக்க வேண்டும். There must be meditation of the word of God. ஒரு பழமொழி இப்படி சொல்லுகிறது, A proverb says like this. இளமையில் நீ வேதத்தை சுமந்தால், And in your youth, when you bear the Bible, முதுமையில் வேதம் உன்னை சுமக்கும். in your old age, the Bible will கர்த்தருக்கு bear you. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. வேதத்தை நேசிக்க வேண்டும். We must love the Bible. எல்லாரும் வாசிக்க வேண்டும். Everybody must read the Bible. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, கிறிஸ்து எப்படி நம்மை விட்டு வெளியே போய் விடுகிறார்? Beloved ones, how Christ departs from us. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே, In Galatians chapter 5 verse 4, கலாத்திய சபையாரை குறித்து படிக்கிறோம். and about the church of Galatians, கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்து போனார்கள். and they got separated from Christ and fallen from grace. அவர்கள் விசுவாசத்திலே ஜீவிக்க விரும்பவில்லை. They did not have desire to live a faith life. நியாயப்பிரமாணத்திலே நீதிமான்களாக விரும்பினார்கள். They want to be justified by the law. எனவே தான் அவர்கள் கிறிஸ்து விட்டு பிரிந்து போனார்கள். That's why they got separated from Christ. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகமும் வேத தியானமும் நம்மோடு இருக்கட்டும். let this anointing of the Holy Spirit and the meditation of the word of God be with us. இது ரெண்டும் குறையப்படும் பொழுது, When these two are going down, சத்துருவானவன் உள்ளே வருவான். an enemy will enter in. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதை நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? How can we find out this? இந்த வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? What do we read in this word? இந்த 5ஆம் வசனத்தை மறுபடியுமாக படியுங்கள். Read the 5th verse again. நெகேமியா 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Nehemiah chapter 13 verse 5. முற்காலத்தில் காணிக்கைகளும் சாம்பிராணியும் பனிமுட்டுகளும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளிலே தசம பாகமும் ஆசாரியரை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தார். ஹல்லேலூயா. அந்த அறைக்குள்ள என்னெல்லாம் இருந்தது? In that great chamber, what was the thing found? இந்த அறை நம்முடைய இருதயத்தை காண்பிக்கிறது. And this chamber speaks about our heart. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதுதான் ஒரு பெரிய அறை. That was a great chamber. தேவன் நம்முடைய இருதயத்தை விசாலமாக்குகிறார். And the Lord is making our heart wide. பரிசுத்த ஆவி பெற்ற பிற்பாடு நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். After receiving the Holy Spirit, we are the temple of God. நம்முடைய இருதயம் தான் அந்த பெரிய ரூம், பெரிய அறை. Our heart is the great chamber. தேவ சமூகம் அங்கே இல்லை என்றால், If there is no presence of God, அபிஷேகம் இல்லை என்றால், if the anointing is not there, வேத வசனம் அங்கே இல்லை என்றால், the word of God is not there, சத்துரு உள்ளே வருவான். and the enemy will come in. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த உள்ள வரும் பொழுது When he comes in, அங்கே 6 விதமான பொருட்கள் இருந்தது. and there were 6 different kinds of ஒவ்வொரு things. பொருளையும் எடுத்து வெளியே போட்டான். And he took each and every material and he threw it out. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பரிசுத்த ஆவி பெற்ற தேவனுடைய சபையே, A church of God who had received the anointing உன்னுடைய of the Holy Spirit, அபிஷேகத்தினை இழந்து போனால், and you lose your anointing, உனக்குள் இருக்கிற மகிமையான காரியங்களை நீ இழந்து போக வேண்டி வரும். you will be supposed to lose all the glorious things which you have. முதலாவது அந்த அறைக்குள் இருந்த முதல் பொருள் என்ன? First thing which was in the சொல்லுங்க, room. உங்க பைபிளை பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். காணிக்கை, Meat offerings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆங்கில வேதாகமத்திலே In English Bible, அது போஜன பலி. நீங்க படிங்க. in English it is given as a meat offering. மீட் ஆஃபரிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, அந்த அறைக்குள்ளே காணிக்கைகள் இருந்தது. in that great chamber, meat offerings were there. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning of that? அது நான் இந்த ஆங்கில வேதாகமத்தை பத்தியே சொல்றேன். And based on the English Bible, I will say, போஜன பலிக்குரிய பொருட்கள் உள்ளே இருந்தது. and the offerings related to meat offering was found. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்ப சொல்லுங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, And Sunday school children, உபதேச ரீதியில தெரிஞ்சவங்க கை தூக்கணும்.
According to the doctrine, you should have to put up your hands. ரொம்ப விரும்பி வச்சிருக்கிற பைபிள் இந்த வசனத்தை தருவோம். I will give you this promise, God, which I like most. உபதேச ரீதியிலே According to the doctrine, கை தூக்கணும், வாய் தரக்கூடாது. போஜன பலி என்றால் என்ன? Meat offering means, what is the significance of meat offering? போஜன பலி என்றால் என்ன? போஜன பலி தான் அங்கே சாப்பாடு செய்யிட்டு இருக்காங்களா பாஸ்டர், அதுவா? There they are preparing the food. அதுவா போஜன பலி? தெரியலையா? சரி, தெரிஞ்சவங்க யாராவது கை தூங்க பார்க்கலாம். Anybody who knows, put up your hand. அங்கே ஒரு ஆள் தூக்குது, ஒரே ஒரு ஆள். இவ்வளோ பூரா இருக்கீங்களே, அங்கே ஒரு ஆள் தூக்குது. சரி, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேம்மா, நீ கை சொல்லு. நீ அப்புறம் வந்து வாங்கி போயிடு, இந்த பிறகு தருவார். போஜன பலி என்றால் தேவ சித்தம் செய்வது. Meat offering speaks of doing the will of God. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, in John chapter 4 verse 34, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது, and I have a meat which thou knowest not. என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை செய்வதே போஜனம். My meat is to do the will of him that sent me. அப்போ போஜன பலி என்று சொல்லுகிறது தேவ சித்தத்தை செய்வது. Therefore meat offering speaks of doing the will of God. அதான் அந்த அறைக்குள்ள இருந்தது. That was present in the great chamber. நமக்குள்ள ஆவியானவர் இருக்கும் பொழுது, when the anointing was, கிறிஸ்து மகிமை நம்பிக்கையா இருக்கும் பொழுது, when Christ has a glorious hope, இந்த வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, the word resides in us, நம்ம யாருமே சுயசித்தத்தை செய்ய விரும்ப மாட்டோம். and we will never ever desire to do the பிசாசின் சித்தத்தை செய்ய போக மாட்டோம். we will not go to do the will of the Satan. 24 மணி நேரம் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன அப்படிதான் கேட்டுட்டு இருப்போம். 24 hours we will be asking for the will of God. ஆனா தொபியா உள்ள வந்த பிற்பாடு, but as soon as Tobiah entered, முதல் இத தான் கை வைக்கிறான், and he is touching the first thing, the போஜன பலி எல்லாம் எடுத்து வெளியே போட்டாச்சு, and they have removed all the meat offerings. பாருங்க, இந்த பின்மாற்றக்காரல பாருங்க, see the backslidden people, அவங்க பாஸ்டர் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, they will not obey the words of the pastor, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, they will not listen to anybody's word. அதுதான் சுயசித்தம் செய்வது. that is doing their own self will. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God. சில மனித சித்தத்தை செய்வார்கள், and few will do the will of men, சில பிசாசின் விருப்பத்தை செய்வாங்க, and few will accomplish the desire of the man. ஒரு வாலிபனை ஜெபிக்கும்படியாய் கொண்டு வந்தார்கள், and they brought a young man to be prayed for. அவனுக்காக எதுக்காக ஜெபிக்கணும், and I asked for what பிரச்சனை என்ன தெரியுமா? the problem is, வீட்ல எல்லாரும் சாப்பிட்டு படுக்கிறது போல அவனும் படுப்பான், and he will also sleep as if everybody after their dinner they will sleep. காலையில பார்த்து ஆள் அங்க இருக்க மாட்டான். In the morning he will not be in his bed. எங்கயாவது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் எங்கயாவது படுத்து கிடப்பான். And he will be lying down 2 or 3 kilometers afar from the house. எங்கயாவது ஒரு லாரியில படுத்திருப்பான். And he may be in a lorry. இத பெற்றோர் கண்டுபிடிக்க முடியல, அவன் எப்போ போறான் எங்க போறான். And the parents could not find out what time he is leaving the house. பிற்பாடு அவங்க விளங்கி கொண்டாங்க. After that they found அவன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, when he was sleeping, ஒரு பிசாசு பெண் உருவிலே வருவாளாம், and a devil will come in the form of a woman, அவனை தட்டி எழுப்பும், and she will அவனை கூடவே கொண்டு போகும், and she will take him எங்கயாவது ஒரு bridge மேலயோ எங்கயா படுக்க வச்சிட்டு போய்டும், and it will make him to lie down on a bridge or somewhere else, and கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God. அதுபோல எத்தனை பேரை பிசாசு ஏமாத்துறானோ தெரியாது. I don't know how many are deceived by devil. பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள் அவனுடைய விருப்பத்தை செய்ய தான் இருப்பாங்க. They that are possessed by the devil will be able to will try to accomplish his desire only. ஏன் தேவ சித்தத்தை செய்யணும்? And you should have to do the will of God. பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட இருக்க வேண்டுமானால், if you want to be with the Lord in the heaven, பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். we need to do the will of the Father. அதுதான் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டின வீடுகள். These are the houses having their foundation upon the rock. பெருமழை பெருங்காற்று பெருவெள்ளம் வந்தாலும், though there may be great rain and great அந்த storm and வீட்டின் great மேல் wind, மோதினாலும் it may blow against வீடு it, விழாது. it will not die. கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடுகள். And these are the houses on the foundation of the rock Christ. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God. ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். I want to ask a question. அபிஷேகம் இருக்கிறதா? do you have anointing? கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரா? is the Holy Spirit within you? கர்த்தருடைய சத்தியம் உள்ளே இருக்கிறதா? is the truth of God within அப்படி என்றால் நீ தேவ சித்தம் செய்யவே வாஞ்சிப்பாய். if it be so, you will always desire to do the will of God. சவுல் கேட்டது போல கேள், and ask like Saul, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? Lord, what is your will concerning me? தாவீதை போல கேளு, ask like David, ஆண்டவரே நான் எங்கே போக வேண்டும்? Lord, where should I go? தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நன்றாய் நடத்துவான். our Lord God will lead us goodly. எனவே சாத்தான் உள்ளே வந்தான்னா, if Satan enters in,
அப்புறம் போஜன பலி இருக்காது. And then meat offering will not be there. அவங்களுடைய விருப்பத்துக்கு செய்துட்டு இருப்பாங்க. And everybody will be going according to their own desire. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இரண்டாவது, secondly, இந்த பெரிய அறைக்குள்ள என்ன இருந்தது? what was found in that great, நீங்க சொல்லுங்க. சாம்பிராணி, the frankincense. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சாம்பிராணி துதி ஸ்தோத்திரம் போன்ற காரியங்களுக்கு பயன்படும். And the frankincense is used for praising and thanksgiving. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நீங்கள் தூப பொடி தூப வர்க்கத்தை செய்கிற விஷயத்தை பார்க்கலாம். And in Exodus chapter 30 verse 34 we can read about the powders used for censer. துதி ஸ்தோத்திரம் வேண்டுதல் விண்ணப்பம் ஜெபம் எல்லாம் ஒண்ணுதான். இதெல்லாம் சேர்த்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. And praises, thanksgiving and prayers and intercession altogether called frankincense. நன்றி உள்ள இருதயம் and the heart of thanksgiving. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பெரிய அறைக்குள்ள இரண்டாவது காரியம் என்ன இருந்தது? The second thing which was found in the great chamber, சாம்பிராணி இருந்தது. frankincense was there. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்தமான் காடுகளிலே ஒரு விதமான ஒரு மரம் இருக்கு. In the woods of Andamans a particular tree is there. அந்த மரம் நல்ல வளர்ந்த பிற்பாடு after it attained a particular growth, அந்த சென்டர் பகுதிக்குள்ள ஒரு வெண்மையான ஒரு பொருள் இருக்கும். And into the center portion of the bark of the tree there will be a white substance. அது கொஞ்ச நாள் ஆனா அந்த மரமே வெடிக்கும். And after a few days that tree will break out. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. அதுக்குள்ள தான் இது மாதிரி உள்ள பொருட்கள் இருக்கும். And only inside that tree is such materials are found. அந்த நாட்களிலே அந்தமான்ல அந்த பட்டறை போய் இந்த விறகுகள் மரம் அறுக்கிற இடத்துல இருந்து விறகுலாம் வாங்கிட்டு வருவோம். And those days in the sawmills we will be buying firewoods while I was in the Andamans. இந்த சகோதரிமார்கள் அதை அப்படியே வழிச்சு கொண்டு வருவாங்க அந்த சென்டர்ல இருக்கிற அந்த மிருதுவான ஒரு பொருளை. And their sisters will be plucking out, taking away that this soft material. புகை வரும். புகை நல்ல வாசனையா இருக்கு நெருப்புல பட்டா. And when we threw it into the fire it will give a good smell. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த அறைக்குள்ள சாம்பிராணி இருக்கு. And in that great chamber frankincense was there. அர்த்தம் என்ன? What is the meaning of that? கிறிஸ்து நமக்குள் இருந்தால், when Christ is within, அபிஷேகம் நமக்குள் இருந்தால், an anointing is within us, இது எப்பவுமே புகை வந்துகிட்டே இருக்கும். and always it will give good smell. என்ன புகை? What ash? எப்பவும் ஸ்தோத்திரம் தான். And always praises. முறுமுறுப்பே இருக்காது. There will not be any murmuring. சிலருக்கு ஆண்டவரோடு தான் கோபம். And the few are angry with God. ஆண்டவரோட கோபிச்சிட்டு கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. And having angry with God they will not attend meetings. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, இதற்குள்ள துதி ஸ்தோத்திரம் இருக்கட்டும். inside this let there be praises and நல்ல சாம்பிராணி இருக்கட்டும். and let there be frankincense. இப்போ ஒரு கேள்வி கேக்குறேன். Now I am asking, சாம்பிராணி எடுத்து போட்டா புகை வந்துருமா? when we put frankincense, சாம்பிராணி எதுல போடணும்? upon which எதுல? நெருப்புல போடணும். அதான் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிப்பது. that is praying in the Holy Spirit. சிலர் சும்மா புத்தகத்தில் எழுதி வச்சிட்டு படிப்பாங்க. and few something they will write in the அந்த ஜெபம் இல்ல இது. and that is not kind இது of யோதா 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஜெபம். and that is the prayer in Jude 20. மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். and establish yourself on the most holy faith. பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள். and pray in the Holy Spirit. இந்த நெருப்பு இருந்தா ஜெபம் நல்லா இருக்கும். if you have this fire the prayer will go on. நெருப்பு இருந்தா ஸ்தோத்திரமும் நல்லா இருக்கும். and if you have fire your praising will be good. மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யலாம். you can intercede for others. நல்ல துதியின் சத்தத்தை தொனிக்க செய்யலாம். and you can make the sound of praises. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to the name of God. இந்த அறையை தொபியாவுக்கு கொடுத்த பிற்பாடு, after giving this room to Tobiah, அந்த அறைக்குள்ள போய் நெகேமியா பார்க்கிறான். and Nehemiah is visiting that room. சாம்பிராணியே கிடையாது. there is no frankincense. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை நோக்கி கொண்டே இருக்கிறார். now our Lord Jesus Christ is looking upon our துதி நாவி இருக்கிறதா? do you have the spirit of praise? ஜெபம் இருக்கிறதா? do you have the spirit of prayer? தேவ பிள்ளையே, அந்த பெரிய அறையை சற்று சோதித்து பார். child of God, examine that great chamber. ஒரு காலத்திலே துதியின் சத்தம் நமக்குள் இருந்தது. once upon a time we have the sound of praise. ஜெபிக்கிறவர்களாக இருந்தோம். we were once prayer கண்ணீரின் ஆவி இருந்தது. we had a spirit of tears. இப்போது அந்த அறை தொபியா உட்கார்ந்திருக்கிறான். now in that chamber Tobiah is. தேவ பிள்ளைகள் ஜெப கிருபை இழந்திருக்கிறார்கள். many children of God has lost their spirit of prayer. கண்ணீரின் ஆவியை இழந்திருக்கிறார்கள். they have lost the spirit of tears. அவளை கேட்டால் ஜெபிக்க முடியவில்லை. and when we ask them they say like this, we can't pray. துதியின் சத்தம் இல்லை. and we don't have the sound of praises. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God.
ஒரு வாலிபன் ரட்சிக்கப்பட்டான். Young man got saved. நல்லா கவனிங்கள். Listen carefully. துன்மார்க்கமான வாலிபர்களாக இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். And they were saved. Before that they were wicked. சென்னையிலே வியாசர்பாடி என்ற ஒரு ஏரியா இருக்கு. And in Chennai there was an area called Vyasapadi. அங்க இருக்கிற பையன்க எப்படி இருப்பான்னு அங்க கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. And just ask them, ask the people of that place, they will tell about their young அப்படி சில ones. பையன்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். And a few young ones got saved from that place. அதுல ஒரு பையன் ரொம்ப உற்சாகமா இருந்தான். One among those young men மகிமை உண்டாகட்டும். praise the Lord. தி ஓபன் மீட்டிங் எல்லாம் போனோம்னா, And when we go for open meetings, பாய்ஸ் பையனுங்க நிறைய பேர் இருந்தா இவனை சாட்சி சொல்ல வைப்போம். and when many brothers are there, then we will ask this particular young போதை boy. வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டவன் அவன். He was once an addict to the drugs. ஆனா ஆண்டவருடைய கிருபையினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். And by the grace of God he got saved. அவன் சாட்சி சொன்னா வாலிபசங்க அப்படி நின்னு கேட்பார்கள். And when he will testify, all the young men will listen. ஏறக்குறைய 100-150 பேர் அந்த ஓபனர் மீட்டிங் வருவாங்க. About 100 and 150 people will come for open meetings. கொஞ்ச நாட்களாக என்ன நடந்தது? And after a few days what happened? கூட தான் நிப்பான் அவன். And he will be standing by. அவர் ஒரு 10 அடி தள்ளி போய் நின்னான். And he was 10 feet from me. 20 அடி தள்ளி போனான். Then he went far away from me. கடைசில போய் நிக்க ஆரம்பித்தான். And finally he was standing in the last தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நான் அவனை தேட வேண்டியதா இருந்தது. And I was about to search. எங்கே அவன்? Where is he? கடைசில நிக்கறான் பாஸ்டர். He is standing in the last row. என் கூட தானே நிப்பான். He will be standing by me. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? What is the thing which happened in his life? வேறொரு பெண்ணோடு கூட ஒரு அன்பு ஏற்பட்டது. He got a strange love with a strange woman. அன்னி அன்புக்கு இடம் கொடுத்தான். He gave room to the strange love. பின்மாற்றம் உள்ளே வந்தது. Backsliding entered in. அந்த தொபியா உள்ளே வந்தான். That Tobiah came in. இப்போது நன்றி உள்ள இருதயம் இல்லை. Now heart of thanksgiving he lost. இப்போது அந்த சாம்பிராணி இல்லை. Now that gratitude frankincense அவன் had been பின்வாங்கி போனான். and he got backslidden. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த காலை ஆராதனையிலே In this morning worship, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Spirit of God is speaking to us. அந்த பெரிய அறைக்குள்ளே இருந்த சாம்பிராணி எங்கே? In this great chamber, where is the frankincense? முழங்காலில் நின்று ஜெபிப்பாயே. You will stand on your கண்ணீர் knees and விட்டு pray. கதறி அழுவாயே. You will weep with the tears. துதியின் சத்தம் இருந்ததே. And there was a sound of praise. தேவ பிள்ளையே, அந்த சாம்பிராணி எங்கே? Where is that frankincense? யாருக்கு இடம் கொடுத்தாய்? To whom you gave room? அந்த எதிராளி உள்ளே வந்தானோ? Is that adversary came in? உன்னுடைய இருதயம் கடினப்பட்டு போய் விட்டதோ? Has your heart been hardened? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I want to put a question before தயவு you. செய்து கண்களை திறக்க வேண்டாம். Please do not open your eyes. உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள். Admit yourself. கர்த்தருடைய ஆவியானவர் தொடுவார். And the Spirit of God will touch கண்ணை you. திறக்க வேண்டாம். Please do not open your இந்த eyes. வசனத்தின் அடிப்படையில் கேட்கிறேன். Based on this word of God I ஒரு ask. காலத்தில் இந்த சாம்பிராணி உள்ளே இருந்தது. Once upon a time you had this frankincense. இப்போது அதை நான் இழந்திருக்கிறேன். Now I have lost that. வேறொரு ஆவி எனக்குள் போராடி கொண்டிருக்கிறது. Another evil spirit is fighting என்னால் with me. ஜெபிக்க முடியவில்லை. I cannot pray. துதிக்க முடியவில்லை. I cannot praise. நிர்பந்தமான நிலவரத்தில் வந்திருக்கிறேன். In a wretched situation I am. அப்படி யாராவது இருந்தால், If somebody is like that, வெட்கப்படாமல் without shame, அந்த சாத்தானை வெட்கப்படுத்துங்கள். please put that Satan to கரங்களை shame. வலது கரத்தை உயர்த்துங்கள் பார்க்கலாம். Put up your right hand. அல்லேலூயா போட வேண்டாம். Don't shout hallelujah. கைகள் உயர்ந்திருக்கட்டும். Let your hands be அந்த ஆவியை அதட்டுங்கள். and rebuke that power. வெளியே போகும்படி சொல்லுங்கள். Rebuke that power to go ஓ, out. கர்த்தருடைய வல்லமை தொடுவதாக. Let the power of God touch you. ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்கள். Listen. கடைசியாக நான் உங்களுக்கு நேரம் தருகிறேன். And at the last I will give you time. மூன்றாவது, Thirdly, அந்த அறைக்குள் இருந்த மூன்றாவது பொருள் என்ன? third material நீங்க object. சொல்லுங்க, நான் விளக்கம் கொடுக்கிறேன். என்னது? எவன் பின்னால் இருந்து 2 பேர் சொல்லுங்களேன். பனிமுட்டுகள். The vessels. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். Now I am asking a question. கிச்சன்ல ஜாமா இருந்தா அது எதுக்கு உபயோகமாகும்? If you have vessel in a kitchen, for what you will use? சமையலுக்கு தான் யூஸ் ஆகும். It will be used for cooking. ஆலயத்துக்குள்ள இருந்த அந்த பனிமுட்டுகள் The vessels in the house சமையல் of, பண்ற பாத்திரம் இல்ல அது. they are not the vessels for cooking. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாங்க இந்த தூத்துக்குடியிலே பெருவெள்ளம் உண்டாயிற்று. And there was a great flood in the Tuticorin.
எங்கள் சென்டர் வைத்தமே மேக்சிமம் எல்லாம் நிறைய நஷ்டமாயிடுச்சு. And we lost many things, maximum in our faith, center faith. அப்போ எல்லாமே ரெனியூட் பண்ணோம், எல்லாம் புதுசு புதுசாக செய்து கொண்டிருந்தோம். And we were renewing and the work of renovating was going on. குறிப்பிட்ட சிஸ்டர் வந்து சொன்னாங்க, Particular sister came and told, பாஸ்டர் இந்த ராபோஜனம் வைக்கிற பொருள் எல்லாம் அப்படியே கிடக்கு பாஸ்டர், ஒரு கபோர்டு செய்து கொடுங்க, நாங்கள் உள்ள சேஃப்டியாக வச்சுக்கிறோம். Pastor, the vessels for the Lord's table, we want to keep it in separately. We need a cupboard for that, separate cupboard. அந்த ராபோஜனத்துக்கு யூஸ் பண்ற பாத்திரத்தை கொண்டு வந்து டெய்லி தண்ணி குடிச்சிட்டு இருக்க முடியாது. We could not fetch water in the vessels of which will be used for Lord's table. அது அதுக்கு தான் யூஸ் ஆகும். That will be used only for that. அதுபோல likewise, இந்த பெரிய அறைக்குள்ளே சில பாத்திரங்கள் இருந்தது. in the great chamber there was few vessels. இந்த பாத்திரங்கள் எது? And what are all these vessels? ஆவிக்குரிய ஊழியங்களுக்காக உபயோகப்படுத்தப்பட்ட பாத்திரங்கள். And these are the vessels used for the spiritual ministries. இதுக்கு நான் ரெண்டு விளக்கங்கள் கொடுக்கிறேன். I want to give two explanations. முதலாவது, first one, ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய ஊழியங்கள், the ministries which a child of God should do. இரண்டாவது, secondly, ஆவிக்குரிய வரங்கள், the spiritual gifts. இது எல்லாம் தான் அந்த பொருட்கள். These are all the vessels. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது என்ன? இந்த இந்த இதில் முதல்ல என்ன குறிப்பு கொடுத்தேன்? பாத்திரங்களுக்கு என்ன விளக்கம்? நான் ரெண்டு முறை உங்களுக்கு கிளியர் பண்ண விட்டா தான் மைண்டு படி, அதனால தான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் என்னது? பலவிதமான ஊழியங்கள், spiritual ministries. என்ன பலவிதமான ஊழியம்? What are all the ministries? தான் கவனிங்க. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, பாய் இருக்கு. Now you are sitting in mat. கூட்டம் முடிஞ்சு ஒரு படுத்த பாயில் என்ன செய்யணும்? After the meeting is over, what you என்ன should செய்யணும்? சுருட்டணும். அதுக்கு பேர் என்ன? அது ஒரு ஊழியம். And taking the mats again is a ministry. சிலருக்கு பாத்ரூம் கழுவ வேண்டி இருக்கும். And few have to clean the bathrooms. பெருக்குறாங்க. And few sweeping. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. போன வாரத்தில் தூத்துக்குடியில் ஒரு மெயின் ரோட் வழியாக நான் போய் கொண்டிருந்தேன். And the last week I was crossing a particular city. அங்கே வேற்று மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் திருவிழா கொண்டாடி கொண்டிருந்தார்கள். And people who are belonging to another religion, they were having a function there. முடிந்த பிற்பாடு தான் போனேன். And after the meeting was அந்த இடத்தை பார்த்தா படு அலங்கோலமா இருக்கு. And after that function was over, I crossed that place. வாழை இலை அங்கே கிடக்கு. And the banyan tree leaf தண்ணி was குடிச்ச there. கப்புகள் And water used to எல்லாம் கிடக்குங்க. அவங்க பாட்டு விட்டு போயிட்டாங்க. Everything was left over there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாமும் கன்வென்ஷன் நடத்துறோம். And we are also conducting convention. கன்வென்ஷன் முடிந்த பிற்பாடு After the convention is over, அடுத்த ஆமேன் போட்டு ஆசீர்வாதம் போட்டு ஆமேன் போட்டதும் நம்ம வர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். after the benediction is over and amen, we will start the work. அதை எடுக்கணும், இது எடுக்கணும், பெருக்கணும், வைக்கணும். சில இடங்கள்ல பார்த்தா ஒரு மணி நேரத்துக்குள்ள அவ்வளவு சுத்தம் பண்ணிடுறாங்க. And in few places within 1 hour they are cleaning the place. அதுதான் பிரியமானவர்களே, பலவிதமான ஊழியங்கள். That is various kinds of ministries. எல்லாம் நல்ல ஊழியம் தான். Every ministry is good. பாத்திரம் கழுவுறது, washing vessels, பாத்ரூம் கழுவுறது, washing the bathrooms, ஃபேன் துடைக்கிறது, and cleaning the fans, மைக் வைக்கிறது, and microphone, சண்டே ஸ்கூல் ஊழியங்கள், Sunday school ministries, ஏரியா ஜெபம் நடத்துறது, and இதெல்லாம் ஊழியங்கள். These are all various ministries. ஆத்துமாக்களுக்கு போய் கைப்பிரதி கொடுப்பது, and tracts to the souls. சிலருக்கு அந்த நல்ல கிருபை இருக்கும். And few will have such grace. தம்பி கொஞ்சம் ஹம்மிங் வருது பாரு, கொஞ்சம் குறைச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுல சில கிருபை இருக்கு. And few are having grace over there. இதெல்லாம் உள்ள இருக்கு. And everything is there. என்ன உள்ள என்ன இருக்கு? And within, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். I want to do ministry. இயேசுவுக்கு ஊழியம் செய்யணும். I want to minister to Jesus. அதே போல வரங்கள். Likewise give. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டைம் கொடுத்தேன், வரங்கள் கிரியை செய்யட்டும். And I gave time for gifts to be operated. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. And the word of God says, ஒருத்தருக்கு 5 தாலந்து, to one 5 talents, ஒருத்தருக்கு 2 தாலந்து, and to another 2 ஒரு talents, ஆளுக்கு 1 தாலந்து. and to another only 1. என்ன சொன்னாரு? What did he say? தாலந்துகளை வைத்து வியாபாரம் பண்ணுங்கள். You should have to do merchant. சிலர் 5 சம்பாதித்தான், and few gathered another 5. சிலர் 2 தாலந்து, and few earned another 2. 1 தாலந்து வாங்கினவர்கள்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே 1 தாலந்து வாங்கினவர்கள். பரவாயில்லையே, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கீங்க. And you are very careful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த 1 தாலந்து வாங்கி என்ன செய்தான்? And this person who received only 1 talent, இவர் தான் என்னுடைய எஜமான் வெச்சுக்கொள்ளுங்க. and see he is his master. நான் 1 தாலந்து வாங்கியிருக்கேன்.
I have received அந்த only one பாப்பா talent. 5 தாளந்து வாங்கியிருக்கா, And that girl has received அடுத்த 5. பாப்பா 2 வாங்கியிருக்கா, And she had received 2 talents. எனக்கு 1 தான் கிடைச்சது. I received only 1 talent. அவங்க 2 பேரும் பிஸியா இருக்கிறாங்க, வியாபாரம் பண்ணிட்டே இருக்காங்க. And they are busy in the merchant. ஏன்னா போயிட்டு வரேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்காரு. And he has told that he will return இந்த back. 1 வாங்கிட்ட பிற்பாடு After receiving 1, இப்ப என் தொழில் என்ன தெரியுமா? now what is my business? எஜமானை எப்படி குற்றம் பிடிக்கலாம்? How can I accuse my master? இவன் என்ன சொல்றான்? And what is he ரொம்ப saying? மோசமான ஆள் இந்த ஆள். And he is a miserable person. விதைக்காத இடத்துல சேர்க்கிறவர். And he will be reaping in the place where he did not sow. கடினமான மனுஷன். He is a hard person. சேஃப்டியா ஒரு துணியில கொண்டு போய் கட்டி கொண்டு போச்சு வச்சு. And he just kept the talent in a safe place in a cloth. நல்லா கவனிங்க. Listen carefully. எஜமான் வந்தார். And the master came. அந்த 5 தாளந்து வாங்கினவன் வந்தான். And that 5 சந்தோஷமா சொன்னான், 5 தாளந்து சம்பாதித்தேன். With joy he replied, I have earned another 5. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. Enter into the master's joy. 2 தாளந்து வாங்கினவன், And the person who received 2 அவன் talents, 2 சம்பாதித்தான். and he also earned 2 talents. அவனுக்கும் சந்தோஷம்தான். And he also had joy. இந்த 1 தாளந்து வாங்கினவனே, The one person who received 1, ஊழியக்காரன் அவனை பிடிச்சிட்டு வாங்க, and every other servants caught கைய him கால கட்டு அவனை, and bind him with the left legs கொண்டு போய் புறம்பான இருளிலே போடு, and throw him in the outer darkness. வரங்களை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், If you don't use your gifts இந்த properly, முடிவிலே நீ புறம்பான இருளுக்கு போக வேண்டி at வரும். the end you will be in the outer darkness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே இதை ரொம்ப கவனமா இருக்க வேணும். Therefore we should be careful in this room, நல்ல உற்சாகமா கர்த்தருடைய வீட்டில் வேலை செய்யுங்க. and earnestly do labor in the house of God. உங்க ஃபெய்த்தம்ல போய் வேலை செய்யுங்க எல்லாரும். In your faith homes, do service for God. எத்தனையோ சர்ச்சுக்காரர்களுக்கு இந்த பழக்கமே கிடையாது. Many churches don't have this practice. சென்னையிலே கெல்லிஸ்ல கூட்டம் நடத்துவோம். In Chennai we will conduct meetings in St. Kellis, George ஸ்கூல்ல. in St. George School. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ அந்த இடத்துல இன்னொரு சபையார், ஆசீர்வாதம் டிவி காரங்க, உங்களுக்கு தெரியும், டிவி பார்க்குறவங்களுக்கு ஆசீர்வாதம் டிவி காரங்க அங்கதான் முத சபையை ஆரம்பிச்சாங்க. And the people who belong to Asirvadam TV channel, they have started their church only in that place in St. George School. அங்கதான் கூட்டங்களை ஆரம்பிச்சாங்க. And they have started their meetings there only. அப்போ நான் கேட்டேன், அவங்களுக்கு வந்து பாய் போட்டு சேர் போட்டு இவங்களுக்கெல்லாம் எப்படிங்கன்னு. And I asked them how you will spread mats and lay chairs and do all these things. வாலண்டியர்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு காசு கொடுக்கணும். And they have to give money and food to the volunteers. பிரியாணி பார்சல் கொடுக்கணும். They have to give biryani parcel to them. அப்படினா தான் வேலை செய்வார்கள். Then only they will do work in there. ஆனா அதே இடத்துல But at the same place, நாம் பைபிள் ஸ்டடி நடத்துவோம். we will conduct Bible studies. நமக்கு 500 பயல்கள் கூட இருப்பான். We will have 500 volunteer boys. 500 பேர் இருப்பான். And 500 boys will be there. பெரிய கைட்டு பண்டல், கைட்டு பாய் பண்டலை தூக்கி முதுகுல வச்சிட்டு சுமந்துக்கிட்டு போவாங்க. And they will be carrying the choir mats bundles upon their shoulders, and they will go. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. இதெல்லாம் பணிமுட்டுகள். These are all vessels. கர்த்தருடைய வீட்டில் பாடுபடுகிற எண்ணம். And these are the mind of suffering in the house of God. ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். Let spiritual gifts be operated. ஆனா தொபியாவுக்கு இடம் கொடுத்தால், And if you give room for the Tobiah, உன்னால ஒரு சின்ன இலை கூட எடுத்து போட முடியாது. you will not pick up a waste leaf in your hand. Praise the Lord. அதுக்கு பதிலா என்ன செய்வோம்? And instead of that, what you will do? எவ்வளவு குப்பையா வச்சிருக்காங்க பாருங்க ஃபெய்த்தம். And we will be accusing, saying like this, how பாத்ரூம் போனா யாரும் கழுவுறது கிடையாது. and they are not cleaning the bathrooms நான் properly. சொல்றேன், யார் கழுவாங்க உனக்கு? I am asking, who will clean? மாப்பிள்ளைகள் மாதிரி தான். And few are like bridegroom in the churches. அவங்களுக்கு பேர் என்ன? And what's the name? பேர் என்ன? இப்ப சொன்னேனே பேர் என்ன? மாப்பிள்ளை விருந்துக்கு வர்றது மாதிரி தான். And they will be attending the church as if they will come to a feast. இது மாப்பிள்ளை சபை கிடையாதுங்க. This is not a bridegroom church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ அந்த குப்பையை எடு. You take a pluck இது of தேவனுடைய வீடு. This is the house of God. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய வீட்டை நீ பராமரிக்க வேண்டும். You should take care of the house of God. கர்த்தருடைய வீட்ல வேலை செய்யறது எவ்வளவு சந்தோஷம். And how much joyful for அப்படி you. சந்தோஷமா இருக்கு பாஸ்டர்ல ஒரு அல்லேலூயா போடுங்களேன் பார்க்கலாம். 75% தான் சந்தோஷமா இருக்கு. Only 75% are joyful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் சொல்றேன், I say, ஏன் அந்த எண்ணெய் இல்ல? why don't you have that wine? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிலர் வந்து உன்னதான் தம்பி மாப்பிள்ளை மாதிரி தான் தம்பி இருக்காங்க. And few are coming like as bridegroom. இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த மாப்பிள்ளைகளை பார்க்கலாம். And when you come to that place, you can see. அந்த பந்தியில் நின்று சாப்பிடுவாங்க. அந்த வேப்ப மரத்தில் சாப்பிட்டுட்டு ஒரு சேரையும் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டு அப்படி போய். And they will be taking the plate and they will go to a shade of a neem tree. They will eat there. They will use chair also. They will throw the plate there and they will go. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இங்க மாத்திரம் இல்ல, பெரிய பெரிய சபையிலும் இதே அக்கிரமம் தான். In many big churches we find this kind of. நான் போய் எத்தனையோ இந்த
தட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். And many places, many times I have picked out the செய்யாதீங்க, அப்படி தப்பு. Don't you do like அந்த that? தட்டை சாப்பிட்டு கழுவி வைங்க. And you wash your plate after you eat it. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. யார் அதை செய்வது? Who will do that? எல்லாம் மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். And keep all these things in your ஆதி mind. அன்பு உனக்குள் இருந்தால் If you have the first love, உன்னுடைய தட்டையும் கழுவவாய். you will wash your plate. அந்த வயசான ஒரு அம்மா இருக்கும், அம்மா உன் தட்டை நானும் கழுவுறேன்னு சொல்லுவேன். And you will ask the mother's plate that I will wash. இந்த கிருபை இருக்கிறவங்க இன்னொரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பந்தி நடக்கும்போது வந்து பார்க்கிறேன். I will check it when you come for dining. பனிமுட்டுகள், Vessels பலவிதமான ஊழியங்கள் and various kinds of ministries. என்ன எங்களுக்கு தூத்துக்குடியில 2-3 சபை இருக்கிறாங்க. And 2 or 3 churches in the என்ன வெளிப்படுத்தலோ தெரியாது. I don't know what kind of revelation they have. எந்த வேலை சொன்னாலும் இப்போ வந்து நீ பண்றாங்க. And what kind of work we ask them to do. நானே தான் உங்களை விரட்டிட்டு இருக்கிறேன், தயவு செய்து போய் உங்க வேலையை பாருங்க. And I am sending them away. You go and do your business. வேற எங்கேயுமே இந்த மாதிரி குரூப்பை பார்த்ததே கிடையாது. I have never seen such a group in any other place. இப்போ கூட ஒரு குரூப் அங்க வர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. Even now another group is working there. அது ஒரு வெளிப்படுத்தல். That is a revelation. கர்த்தருடைய வீட்ல பாடுபடுதல் revelation. And revelation to suffer in the house of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பெங்களூர்ல பையன்கள் இருப்பாங்க. In Bangalore we have boys. நான் ஆரம்ப நாட்களிலே in the beginning, அந்த செப்பல் அங்க விட்டுட்டு கூட்டத்துக்கு போனா, and when I leave my chapel there and 10 நிமிஷம் பார்த்தா செப்பல் அங்க இருக்காது. And within 10 minutes that chapel will not be there. என்னடா போய் யாரா தூக்கிட்டு போறாங்க? And I will be wondering who is. இன்னொரு 20 நிமிஷம் பார்த்தா அங்கே நிக்கும் அது. And after 20 minutes that chapel will be there. ஆனா பார்த்தா சுத்தமா கழுவி இருப்பாங்க. And that chapel will be washed purely. யாரோ இது செய்றாங்க. And the boys are doing எனக்கு that. தெரியாமலே செய்திருக்காங்க. And without my knowledge they are doing that. பொதுவா செருப்பு எடுக்க நம்ம மனசு ஒத்துக்காது. நம்ம செருப்பு அவங்க யாரு எடுக்கணும்? And generally we will not be happy to take a chapel. ஒரு வாலிப பையன், An young man, அவன் தான் அதை செய்திருக்கிறான். he was கழுவி continuously வச்சிடுவான் சுத்தமா. and he will wash it and அவங்க தான் மீட்டிங் ஹாலை துடைப்பாங்க. and they will be cleaning the meeting hall. ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பையன். He was a boy related to a poor family. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வேலை என்ன தெரியுமா? Do you know what job? HAL, Hindustan Aeronautical Limited, HAL. And ஹெலிகாப்டர் செய்யற கம்பெனிங்க. He got a job in Hindustan Aeronautical Limited. கை நிறைய சம்பளம். And handful of money. கர்த்தர் அந்த அளவுக்கு அவனை உயர்த்தினார். And the Lord God lifted him to that கொஞ்ச நாள் வேலை செய்தான். And he எல்லாவற்றையும் துறந்து தேவ ஊழியக்காரனாய் இப்ப நார்த் இந்தியாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். And he consecrated everything and he came to the ministry. Now he is doing ministry in the North India for God. அதனால சாத்தானுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். Therefore don't give room to Satan. அந்த ஆரம்பத்துல அந்த ஆதி அன்பு அப்படி இருக்க வேண்டும். And you should preserve that first love. பனிமுட்டுகள் எல்லாம் அந்த ரூமுக்குள்ள இருக்கணும். All the vessels should be found in the தொபியா great உள்ள வந்தா தூக்கி வெளியே போட்டுருவான். If Tobiah comes in, he will throw it away. எத்தனை நாள் நீ அப்படி இருந்து கொண்டிருக்கிற? For how long you are be? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்ப நான்காவது படிப்போம். Let us come to the fourth நான்காவது point. என்ன? Fourthly, நான்காவது என்ன? உள்ள என்ன இருந்தது? என்னது? தானியங்கள். and the tithes of the corn. ஹல்லேலூயா. Praise the Lord. அது இந்த தசமமாக எல்லாம் வர தானியம் எல்லாம் உள்ளதா வச்சிருந்தாங்க. And all the tithes of the corn will be in that great chamber. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த தானியம் எது? What do you mean by this corn? அந்த நாட்கள்ல கோதுமை, வார்கோதுமை இதான். And all those days corn and barley will be there. இதெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட தானியங்கள். And these are corn brought to the house of God. இதுக்குள்ள பெரிய அறைக்குள்ள தானியம் இருந்தது. And in this great chamber the corn were there. இந்த தானியத்திற்கு இந்த ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். I want to give one explanation to this corn. அதான் அப்போஸ்தல உபதேசம். That is apostolic doctrine. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உள்ள என்ன இருக்கு? What is there within? உள்ள என்ன இருக்கு? What's there within? அப்போஸ்தல உபதேசம். Apostolic doctrine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த சத்தியத்தினால தான் நம்ம இதுக்குள்ள இருக்கிறோம். Because of this truth we are within here. நமக்கு கொடுக்கிற சாப்பாட்டுல கிடையாது. That it is not because of a food. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஜனங்க இந்த சத்தியத்துல ஏன் நிக்கறாங்க? Why people are steadfast in this truth? அவங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள சத்தியம் இருக்கு. They know that there is truth within. சத்தியத்தை கை கொண்டு வந்தா தான் நீதி உள்ள ஜாதியா மாற முடியும். Only when we keep the truth we can become the people of righteousness. அதனால தான் சத்தியத்தை வாங்கு. That's why receive the truth. அதை விற்காதே. Do not sell it. தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகள். And be in that land and have a passion of the truth. உபதேசத்தை குறித்து ஒரு வெளிப்படுத்தல் இருக்க வேண்டும். You must have a revelation about the doctrine. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எத்தனை பேருக்கு கிடைக்கலங்க இந்த சத்தியம்? Many did not receive this truth.
truth, beloved ஏன்னா ones. கர்த்தர் அவங்களுக்கு அதை வெளிப்படுத்தல. Because God did not reveal that இந்த truth. ஆழமான சத்தியங்களை அப்போஸ்தல பிரதிஷ்டையுள்ள ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். These deeper truths God revealed only to the consecrated apostles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நமக்கு சீயோன் என்ற ஒரு உபதேசம் இருக்கு. We have a doctrine called Zion. சீயோன். Zion. இந்த மாதிரி சில புத்தகங்கள் அல்லது வேதத்தை பற்றி விரிவுரைகள் பார்த்தா முதலாவது நான் பார்ப்பேன் இவங்க சீயோனை பற்றி என்ன எழுதியிருக்கிறாங்க. And when considering this kind of materials, when I see some other people's publications, I will keen to observe what they have written about this. அவங்களுடைய வெளிப்பாடு என்ன? What is their revelation? சீயோன் இருக்கிறது எருசலேம்ல இருக்கிற மலை, அவ்வளவுதான், அத்தாட முடிஞ்சிச்சு. And Zion is a place, that's a mountain in Jerusalem, that's all. இன்னும் கொஞ்சம் சற்று எழுதுகிறவங்க சீயோன் ஒரு சபை. And few others, they will write like this: Zion is a church. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சீயோனை குறித்து வெளிப்படுத்தல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். The Lord God has given to us the revelation concerning Zion. அதான் மகாராஜாவின் நகரம். That is a city of the great king. தேவன் அங்கே இருக்கிறார். And God is there. சீயோனை குறித்து தான் வெளிப்படுத்தல். A revelation about Zion. அது ஒரு தானியம். That is a corn. புதிய எருசலேம். New Jerusalem. 1000 வருட அரசாட்சி. Millennium. மரித்தோரின் உயிர்த்தெழுதல். The resurrection of the dead. ஜெய ஜீவியம். Overcoming life. ஞானஸ்தானம். Baptism. அபிஷேகம். Anointing. வேறுபாட்டின் ஜீவியம். Life of separation. தெய்வீக சுகம். Divine healing. இதெல்லாம் தானியம். These are all corns. எல்லாம் உள்ள இருக்கு. And உள்ள இருக்கு. they are all within. தொபியா வந்தா என்ன செய்வான்? If Tobiah comes, ஒரு தானியமும் உள்ள எல்லாத்தையும் வெளியே எடுத்து கொட்டிடுவான். and no corn will be found within, he will throw it away. அப்புறம் நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? And after that, what our people will say? அவங்க ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஜீவிக்க அதெல்லாம் செய்ய முடியாது. And the servants of God will preach, we cannot live accordingly. ஆரம்பத்தில் உனக்கு வைராக்கியம் இருந்தது. In the beginning you had zeal. சத்தியத்துக்காக நிற்க வேண்டும் என்ற வைராக்கியம் இருந்தது. You had zeal to live for the truth. உன்னுடைய வைராக்கியம் இப்போது எங்கே? Where is your zeal now? தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved people of God. எனவேதான் நெகேமியாக இருக்க வேண்டும். Therefore Nehemiah must be there. பரிசுத்த ஆவியான நமக்குள் இருக்க வேண்டும். The Holy Spirit must be there. சத்தியம் நமக்குள் இருக்க வேண்டும். Truth must be there. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எத்தனை பேர் சத்தியத்தை நேசிக்கிறீங்க? How many of you love the truth? தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உள்ளே தானியம் இருந்தது. A corn was found within. ஐந்தாவதாக Fifthly, என்னது? திராட்சரசம் இருந்தது. the new wine was there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பெரிய அறையில் இதெல்லாம் வச்சிருக்கிறார். And in that great chamber they had everything. இந்த திராட்சரசம் எது? This new wine, what is ரோமர் it? 14 அதிகாரம் 17 வசனத்திலே In Romans chapter 14 and verse 17. படிங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. For the kingdom of God is not meat and drink. அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். But righteousness, peace and joy in the Holy Ghost. அதுதான் பிரியமானவர்களே இந்த திராட்சரசம். That is this wine, beloved ones. ஒரு தேவ பிள்ளையுடைய சந்தோஷம் என்ன? What is the joy of a child of God? அவனுக்குள் இருக்க வேண்டிய சந்தோஷம் என்ன? What is the joy should be found within the child of God? அநித்தியமான பாவ சந்தோஷம் அல்ல. That is not the joy of the pleasures of sin. அது தெய்வீகமான சந்தோஷம். That should be divine joy. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதான் பரிசுத்த ஆவியினால் இருக்கிற சந்தோஷம். That is the joy in the Holy Ghost. அதுதான் உள்ள இருக்கணும். That should be within. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இல்ல? And many are lacking that joy. சந்தோஷம் கிடையாது. And no joy within. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு காலத்துல களி கூர்ந்து மகிழ்ந்தவர்கள். Once upon a time they had gladness. இப்போ சந்தோஷம் இல்ல. But now they don't have joy. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ரெண்டு திங்கட்கிழமை ஒரு ஜெபம் நடத்தி கொண்டிருந்தேன். And on Monday I was conducting a prayer. எல்லாம் கவனிங்க. Listen. கொஞ்சம் எழும்பி எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு உள்ள போய் பார்த்தேன். And I just walked inside. எப்படி ஆவியில் நிரம்புறாங்க? How they are anointing. சிலர் இப்படி தடவிட்டு இருந்தாங்க. And few are doing like this. பாஸ்டர் எம்டி நேசரத்தில் இப்படி சொன்னார். And Pastor M.T. Thomas told in Nazareth like this. வடை சுடாதீங்க. Don't cook vadai. வடை சுடாதீங்க. Don't prepare vadai. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிலருக்கு கை தட்டுதா வடை சுடுறது தான். And few are clapping their hands like this. சிலர் தொடையில இப்படி குத்திட்டு இருப்பாங்க. And few will be knocking அப்படி சொன்னார். And he told. குத்தி அப்புறம் நடக்கல, தொடை வலிக்குது பாஸ்டர். ஏன் மணிக்கணக்கில் குத்திட்டு இருக்கற? Finally they will be saying that there is a pain in thigh. Praise the Lord. ஒரு சபைக்கு மாறி போனேன். And I got a transfer to a church.
ஒரு ஆள் முன்ன நின்னு கை தட்டுறார். And one person clapping his hand. அந்த ஃபுல்லுல கையே கிடையாது, வெறும் அந்த துணி மாத்திரம் இப்படி வந்து போகுது. And in that full sleeve there was no hand at all, but that cloth is coming here. அவர் ஒரு விசுவாசி. I was a believer. அவருக்கு விபத்துல கை இழந்து போனார். In accident he lost his hand. ரவுடியா இருக்கும்போது கையை வெட்டிட்டார். And he got his hand cut off. அவர் ரட்சிக்கப்பட்டார். He got saved. தேவான்பினால் நிறைந்து ஜீவித்தார். And he lived with the love of God. அவர் கை தட்டினார்னா அந்த மொட்டை கை இங்க வந்து அடிக்கும் அந்த துணி இப்படி. And when he claps his hand, சந்தோஷம் filled with joy. பிரியமானவர்களே, என் ஆவியில நான் உணர்கிற காரியம் என்ன தெரியுமா? Beloved ones, what I feel in my எத்தனையோ spirit. பேர் இந்த சந்தோஷத்தை இழந்து தான் அங்க வந்திருக்கிறீங்க. Many have lost your joy and came here. ஒரு காலத்துல இந்த ஆதி அன்புல நீ இருந்த பொழுது, Once upon a time when you were the first love, சந்தோஷம் உனக்குள்ளே பொங்கிக் கொண்டே இருந்தது. the joy was overwhelming within you. இப்போ ஏதோ ஒரு தொபியா உள்ளே வந்ததனால Some kind of Tobiah had entered in you. திராட்சரசத்தை எடுத்து வெளியே ஊற்றி விட்டான். And he has thrown away the wine. இப்போ அந்த சந்தோஷம் இல்ல. Now you lost that joy. ஆனால் நம்முடைய ஆத்துமா என்ன செய்கிறது? Now what our soul is, வேற ஒரு சந்தோஷத்தை நாடி ஓடுகிறது. it is running in desire of another கொஞ்ச joy. நேரம் டிவி சீரியல் பார்க்கலாமா? Can we watch TV serial? கொஞ்ச நேரம் வேற ஏதாவது பார்க்கலாமா? Can we watch some other things? எங்கயாவது சுத்தலாமா? Can we roam here? அந்த ஆத்துமா வேற ஒரு சந்தோஷத்தை நாடுகிறது. That soul is desiring some other joy. அது அநித்தியமான பாவ சந்தோஷம். That's the joy of the stress, pleasures தெய்வத்துக்கு of sin. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்துக்காக நீ காத்திருக்க வேண்டும். you should wait for the joy in the Holy Ghost. தேவன் அதை தான் நமக்கு தர விரும்புகிறார். God wants to give that only to இப்போது us. திராட்சரசம் உள்ளே இருந்தது, Now wine was there. ஆனால் இப்போது இல்லை. Now it is not there. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியாக நாம் அங்க என்ன பார்க்கிறோம்? Finally what do we see? கடைசியாக என்ன? எண்ணெய். Oil. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த எண்ணெய்க்கு ரெண்டு அர்த்தங்களை கொடுக்கிறேன். I want to give two explanations to this oil. இந்த எண்ணெய் கிருபையை காண்பிக்கிறது. And this oil speaks of grace. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கிருபை தேவன் நமக்கு ஈவாக தருகிறார். Grace, the God is giving it as gift. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு கிருபை கிடைக்கும். They that are humble, they will receive grace. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். They that are proud, God resists them. ஒரு காலத்துல கிருபையில நாம் நிறைந்திருந்தோம். Once upon a time we were filled with ஆனா grace. இப்ப கிருபை இல்லை. Now we don't have grace. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எங்களுடைய ட்ரைனிங் சென்டர்ல செகண்ட் இயர்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். I want to tell you an incident which happened when I was in the second year training center. அப்போ brothers and sisters ஒரே டைனிங் ஹால் தான், எல்லாரும் கீழ உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. And on those days brothers and sisters together they will be sitting in one dining hall and they will be eating. அப்போ brothers தான் ரெண்டு பக்கமும் சாப்பாடு கொடுப்பாங்க, பிரதர்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ்க்கும். And the brothers only serving both on brother side and sister side. ஒரு சகோதரன் ரைஸ் இரண்டாவது முறை போட்டுட்டே போனார். And second time meal was served by a brother. இவரும் புதுசு வந்து ட்ரைனிங் வந்திருக்காங்க, சிஸ்டர்ஸ் ட்ரைனிங் சென்டர் சிஸ்டர்ஸ். And brothers were also new to the training center and the sisters also. இவர் ரைஸை போடும்போது When he was serving the rice, ஒரு சகோதரி கை பிடிச்சு போதும் பிரதர்னு சொல்லிடுச்சு. and a sister just touched the brother and told, brother, enough. பொதுவா அதெல்லாம் அபூர்வமா தான் நடக்கும். And these things are very rare முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. because they don't see. போதும் பிரதர் கை பிடிச்சிச்சு. And she just touched the brother's hand அந்த and told. சமயம் அந்த பொறுப்பா இருந்த பிரதர் பார்த்துட்டார். And the responsible in charge brother வேணும்னு செய்ததெல்லாம் இயற்கை. And it did not happen as something else. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பிரதர் அந்த பிரதரை பார்த்து கேட்டார், பொறுப்பா இருக்கிறவர் கேட்டாரு. The responsible in charge brother asked that particular brother, தம்பி எங்கே உன்னுடைய கிருபையை நீ இழந்த? brother, where did you lose your grace? எங்கே உன் கிருபை இழந்த? Where did you lose your grace? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு சின்ன விஷயமே கிருபை இழந்து போன காரியமா இருக்கிறது. A small thing, but it is a matter of losing grace. எத்தனையோ பேர் தங்களுடைய கிருபை இழந்து போனார்கள். How many have lost their grace? வீணான மாயையை பின்பற்றுகிறவர்கள் And they that followed the vain கிருபையை imagination, போக்கடிக்கிறார்கள். and they are losing their grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிலருக்கு இருந்த கிருபை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். And a few have obtained a wonderful grace. இப்ப அந்த எண்ணெய் எல்லாம் அங்க இல்ல. Now that oil is not there. கிருபை கிடையாது. No grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பேச்சில கூட ஒரு கிருபை இருக்கு. And there is grace even in our speech. நடக்கையில ஒரு கிருபை இருக்கு. There is grace in our இப்ப walking. எல்லா கிருபை இழந்திருக்காங்க. We have lost all the grace. அதனால ஒரு சின்ன விஷயத்துல கோபம். Therefore even in small matter we will get முடியல. we are not able to bear. டென்ஷன் ஆகுறாங்க. And they are getting tense. ஏன் என்ன நடந்தது? Why, what happened? உன்னுடைய கிருபை எங்கே? Where is your grace? தோபியா உள்ள வந்தானா? Have you leave கிருபை Tobiah? இழந்து போய் இருக்கிறாயா? Have you lost your grace? தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த எண்ணெய்க்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு.
இருக்கிறது. Another meaning is there for the soil. பரிசுத்த ஆவியினால் இருக்கிற பலன், The strength due to the Holy Spirit. திராட்சரசம் பரிசுத்த ஆவியினால் இருக்கிற சந்தோஷம். And the wine speaks about the joy of the Holy Ghost. இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியினால் கிடைக்கிற பலன். This oil speaks of the strength of the Holy Spirit. எனவேதான் பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது That's why when this Holy Spirit comes to நீங்கள் you, பலன் அடைவீர்கள். you will be strengthened. உள்ளான மனுஷனுடைய பலன். There will be a strength within your inner man. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் In another word when we speak, அதுதான் உயிர்ப்பிக்கும் வல்லமை. that is the power, a quickening power. ஆவியிலே நிறைஞ்சு ஜீவிப்பது. And being filled with anointing and living. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த அறையிலே இப்போது இந்த பொருட்கள் இல்லை. Now these materials are not found in this. நெகேமியா வந்து பார்க்கிறார். When Nehemiah came back and visited, நெகேமியாவுக்கு பெரிய துக்கமா இருந்தது. Nehemiah was grieved as so. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of 8ஆம் God, வசனத்தில் அவன் என்ன சொல்லுகிறான்? in 8th verse, what it அதனால் is, நான் மிகவும் மனமடிவாகினேன். it grieved me as sore. இதெல்லாம் நமக்கு உண்டாக வேணும். We should have all these things. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு துக்கம் தேவை. We need such a godly sorrow. உன்னையே சோதித்து பார். Examine yourself. ஆசீர்வதிக்கப்பட்ட பொருட்கள் எங்கே? Where are these blessed materials? ஆனா இப்போ தோபியா தன்னுடைய தட்டுமுட்டுகளை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கிறார். But now Tobiah has brought his household stuff. தோபியாவின் தட்டுமுட்டுகளை சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. And Tobiah's household stuff. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க. இப்போ நாம் படிக்க போகிறது தொபியாவின் தட்டுமுட்டுகள். Now we are going to study about Tobiah's household stuff. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒண்ணா சொல்றேன், அது இருக்கான்னு மாத்திரம் டிக் பண்ணிட்டே வாங்களே. Just I am going to tell one after the other, just tick whether you have or not. Praise the Lord. தொபியாவின் தட்டுமுட்டுகள், The Tobiah's household stuff, தொபியாவின் சுபாவங்கள், Tobiah's characters. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுல முதல்ல என்ன தெரியுமா? First among that is 4ஆம் அதிகாரம் chapter 4, 3-4 ஆகிய வசனங்கள். verses 3 and 4. அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி. முதலாவது மற்றவர்களை அவமதித்தல். The first one is despising others. நல்லா கவனிங்க. Listen. தொபியாவின் தட்டுமுட்டுகள்ல முதலாவது என்ன? The first among the Tobiah's household stuff, மற்றவர்களை அவமதித்தல். despising the others. புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு தர மாட்டாங்க. They will not give the respect due to the husband. மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்க மாட்டாங்க. They will not give the honor to the wife. அவமதித்தல். Despising. பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்க மாட்டாங்க. They will not give the respect to the parents. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யோசித்து பாருங்கள். Just think it of. எத்தனை முறை மற்றவர்களை அவமதிச்சிருக்கிறோம்? How many times we have despised others? எங்கிருந்து வந்தது அந்த சுபாவம்? From where we got that character? மற்றவர்களை நிந்திப்பது, despising others, reproaching others. Glory be to God. இதெல்லாம் தொபியாவின் தட்டுமுட்டுகள். These are the stuff of Tobiah. தேவ பிள்ளையே, நீ மற்றவர்களை அவமதிக்காதே. Child of God, do not despise others. அது ஒரு பெரிய பாவம். That's a great sin. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த சிறியாருக்கு என்ன செய்தாயோ, what you have done to this one of the least, ஆண்டவருக்கே செய்கிறாய். that you have done to the God himself. யாருக்கு தெரியும்? And who knows it? அவங்களுக்குள்ள கர்த்தர் இருப்பார். Inside them the Lord will தெய்வத்துக்கு be. மகிமை உண்டாகட்டும். Glory be to இந்த God. மாதிரி கன்வென்ஷன் நாட்களிலே In the convention days, சில ஏழை பாழைகள்லாம் வரும். and a few poor families will come, பரிதாபமான ஆட்கள் இருப்பாங்க. and few miserable state people. அற்பமா எண்ணாதீங்க. Do not despise them. யாருக்கு தெரியும்? And who will கர்த்தரே know? ஒருவேளை அந்த உருவத்துல வந்திருக்கலாம். God might have come in that form. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் வரேன்னு சொல்லிட்டாராம் சாப்பாட்டுக்கு. கொஞ்சம் கவனிங்க. And listen carefully. God told that I am going to visit your house for பேர் dinner. என்ன? புஷ்பாமான்னு வெச்சிங்களேன் பேருக்கு. And her name is Pushpa mother. புஷ்பாமாவுக்கு சொப்பனத்துல ஆண்டவர் வந்துட்டார். And in her dream, மகளே, the Lord has மகளே, come. Oh my daughter, ஞாயிற்றுக்கிழமை மதிய சாப்பாட்டுக்கு உங்க வீட்டுக்கு வருவேன். Sunday afternoon for lunch I will come to your house. ஆண்டவர் சொல்லிட்டான்னு வெச்சிங்க. And if God has told, அந்த அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கே போகாது. that mother will not go to the church on Sunday. நீங்க போயிடுங்க சொல்றேன். I'm telling you. எந்த கடைக்கு போய் மீன் வாங்கலாம்? To which shop I can go and buy fish? உடனே ஃபோன் பண்ணி ஃபெய்த்தம் கேட்பாங்க. அக்கா பாஸ்டர் வராரா? அப்ப இல்ல ஏசாமி வராரா? என்ன விரும்பி சாப்பிடுறாங்க? They will be asking the Faitham akka pastor Jesus going to visit my house, what he will eat. எல்லாம் செய்துட்டே இருக்கறாங்க. And she is preparing. இயேசு வர போறார். Jesus going to come. பாவப்பட்ட ஒரு ஆள் தட்டு அம்மா இத பழைய கஞ்சின்னு கேட்டு ஒரு ஆள் வருது. A poor man is coming at the right time and போயா நீ வர.
நானே ஏசாமி வர காத்திருக்கேன், நீ வர வந்து Get away. Go on I'm the waiting for purpose. Jesus. போ அந்த பக்கம். Get away. அந்த பாவ மனுஷன் மட்டும் போயிட்டார். அந்த That poor man left the house. குறிப்பிட்ட நேரத்தில் காத்துட்டே இருக்கேன், இப்போ வந்துருவாருங்க. And she was waiting for Jesus to come. வரவே இல்லை. Jesus did not come. இவங்களுக்கு ரொம்ப துக்கம். And she was grieved. ஆண்டவரத்துல கேக்குறாங்க, ஆண்டவரே நீ வரவே இல்லையே, சமைச்செல்லாம் வேஸ்டா போச்சு. And she was asking to the Lord, why didn't you come? நான் வந்த மகளே, நீ என்னை விரட்டிட்ட. The Lord told, I have come, you made me to go away. இதெல்லாம் மனசுல வச்சுக்கொள்ளணும். And have all these things in your mind. சுத்த இதயத்தோடு இருங்க. Have you a clean heart. ஒருத்தரையும் கூட இந்த சத்தியத்தை அறிஞ்ச விற்பாடு அவமதிக்காதீங்க. After knowing this truth, do not despise anybody. முடிந்தால் அவளை கனம் பண்ணுங்க. And if you can, honor them. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவமதிக்கிற சரக்கு எங்கிருந்து வருது? Despising stuff from where it is. மற்றவளை அவமதிக்கிறாய்? Why are you despising others? அது தொபியாவின் தட்டுமுட்டுகள். That is the spirit of Tobiah. இரண்டாவது, Secondly, 5ஆம் வசனத்தை படியுங்கள். read verse 5. 4ஆம் அதிகாரம் 5ஆம் Chapter வசனம். 4 verse 5. அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்கள். கட்டுகிறவர்களுக்கு மனமடிவு உண்டாக பேசுகிறார்களே. They have provoked thee to anger before the builders. இதான் இரண்டாவது தொபியாவின் தட்டுமுட்டுகள். And second stuff of Tobiah. மனமடிவு உண்டாகிறது. They will make them to get சில discouraged. பேசுனாங்கன்னா நொறுங்கி இடிஞ்சே போயிடுவாங்க. And if somebody speak, the other people will be broken down. Praise the Lord. பேசுறது மற்றவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கட்டும். Let your words be an encouragement to the other. சிலர் எப்ப வாயை திறந்தால் நீ உருப்படவே மாட்ட. And any time they will open their mouth, they will curse. நீ கெட்டு போயிடுவ. And you will not be. நாசமா போயிடுவ. And you will not be good. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுங்க? From where you got this? நீ பரிசுத்தாவி பெற்ற தேவப்பிள்ளை இல்லையா? You are an anointed servant, child எங்க of இருந்து God. கற்றுக்கொண்டாய்? From where you learned this? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சில சொல்றாங்க நீ போற இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடும். And few say like this, while on your journey you will meet an accident. உனக்கு கல்யாணமே நடக்காது. You will not get to be உனக்கு married. குழந்தையே பிறக்காது. You will not have a child. எங்க இருந்து கற்றுக்கொண்டாய்? From where you have learnt this? மனமடிவு உண்டாக்க பேசுகிறது யார்? And who will speak like this to get discouraged? Tobiah. அதுக்கு முன்ன நீ பேசும்போது தைரியமா இருக்கும். And before that, when you speak, it will be an encouragement. Praise the Lord. உன்னிடத்தில் ஆறுதலுக்காக வருவார்கள். And they will come for comfort to you. தைரியமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பாய். You had proclaimed the words of ஆனா இப்போ அந்த encouragement. கிருபை இல்லை. Now you have lost this grace. மற்றவர்களுக்கு எப்படி மனமடிவு உண்டாக்குவது? And discouraging others. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அநேகருக்குள்ள அந்த சுபாவம் இருக்கிறது. Many are having such characters within. இது இரண்டாவது. The second. மூன்றாவதாக Third one. 8ஆம் வசனம். Read verse 8. எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் வரும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். இப்போ என்ன செய்றாங்க? Now what they are doing? எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணணும். Fight against Jerusalem. வேலையை தடுக்கணும். Hinder the work. என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது அர்த்தம் என்ன? Meaning of that is சண்டை போடுற ஆவி. the quarreling spirit. ஹல்லேலூயா. எதுக்கு ஹல்லேலூயா போட்டீங்க? For what? ஏதோ போடுங்க, கொஞ்சம் விழிப்பா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்ன ஆவி? இதுக்கு பேர் என்ன? And what is the meaning of this? சண்டை பிடிக்கலனா தூக்கமே வராது. If they don't fight, they will not sleep at all. இந்த வேலூர்ல ஒரு இந்த பிரான்ச் ஃபெய்த்தவன், அந்த பிரான்ச் ஃபெய்த்தவன், இந்த பேர் என்ன, விஐடி பக்கம் பிரம்மபுரம். Branch fight in Velus and Brahmapuram. பிரம்மபுரம் ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஹால். A small meeting hall was there. ஒரு வீட்டு வழியா கிராஸ் பண்ணி போய் கொண்டிருந்தேன். And when I was crossing a house and சேவலை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுருக்காங்க ரெண்டு பேர். And two are fighting because of two hens. சேவல் சண்டை, கோழி சண்டைன்னு சொல்றாங்க. That is a fight between cocks. நான் போனதை ஒருத்தர் கையில பிடிச்சிட்டான். என்ன அந்த அளவுக்கு யுத்தம் பண்ணி நிக்குது அது. And when I was crossing that place, that man stopped that fight. அப்படி கையில பிடிச்சு நிக்கறான் அப்படி. And he's holding the cock in his, ஜம்ப் பண்ணி போய் குத்துதாங்க. and the other cock is fighting with it, another one. சில வீடுகள ஒரே சண்டை கோழியா தான் இருப்பாங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் வைஃப். And in few houses the husband and wife will be quarreling always. யார் உள்ள வந்திருக்கு? Who has come in? ஒரு காலத்துல சமாதானமா இல்லையா? Once you were in peace. இப்போ ஏன் சண்டை? Now why is striving? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏன் சின்ன விஷயத்தை கூட கோவிச்சுக்கிறீங்க? Why for even small matters you are getting angry? எங்க இருந்து கற்றுக்கொண்டாய்? From where you learned this? தேவ சபையே, உனக்குள் இருக்கிறது எந்த ஆவி? Oh child of God, what spirit is within you? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. தொபியா உள்ள வந்திருக்கிறான். Tobiah has come. அவனுடைய ஆவி தான் உனக்குள்ள இருக்கு. His spirit is within you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord.
நேற்று கூட சில சண்டை போட்டு வந்துருக்கோம். Even yesterday, some might have got fight. Praise the Lord. நேரம் இல்லை, நான் கூட்டத்தை முடிக்க போகிறேன். I'm going to finish the meeting. அடுத்ததாக Nextly, 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே in chapter 6 verse 9, மற்றவர்களை பயமுறுத்துதல். threatening others. 6:9 சீக்கிரம். நான் அல்லங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பிளாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகையினரும் கேள்விப்பட்ட போது. verse 14 14 வசனம். 14 சீக்கிரம் 14ஆம் வசனம். 6:14 என் தேவனே, தொபியாவும் சன்பிளாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நோதியால் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும். தொபியாவின் சரக்கு என்ன தெரியுமா? Another stuff of Tobiah. இந்த பஸ்ல இருக்கிற பிள்ளைங்கள்லாம், வாலி பிள்ளைங்கள்லாம் கவனிங்க. All young girls listen. என்ன அவனுடைய தட்டுமுட்டு பயமுறுத்துவது. Threatening others. கேட்குறாங்க, பாப்பா நீ அப்படி பண்ணக்கூடாது பாப்பா. And oh child, you should not do like that. தம்பி அப்படி செய்யாத. Oh boy, you should not do like that. நீ அப்படி சொன்னேன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன். If you say like this, I will leave my house. சில பிள்ளைங்க செத்துருவான்னு சொல்லுது. And few children are saying like this, we will commit suicide. நீ எலும்பி நில்லு, உன்னதா சும்மா நில்லு, எலும்பி நில்லு, சும்மா எலும்பி நில்லு, சும்மா நில்லு பார்க்கணும். இந்த சைஸ் தான் இருப்பா. எங்கள் சபையில் ஒரு பிள்ளை இருக்கா, இதோட கொஞ்சம் கம்மி. I have a girl in my church, she'll be shorter than this girl. மொத்த பிள்ளை. Only one child to their parents. அவளு ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்தான்னா ஐஸ்கிரீம் கடைக்கு தான் வண்டி போகணும். And after her school, the bike should go to the ice cream. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலனா, if they don't buy ice cream, நான் செத்துறவன்றா. and she says I will die. சின்ன பிள்ளை, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. Small girl, I'm wondering at it. என்ன நடந்தது? And what happened? என்ன நடந்தது? What happened finally? போன சண்டே ஜெபிக்க நில்லு. Last Sunday, போன சண்டே ஜெபிக்க வந்தா. they came for prayer. இந்த பார்ட்டின்னு தான் நமக்கு தெரியும். இப்பதான் இந்த ஆள் தான் And this ஐஸ்கிரீம் கேட்டு மிரட்ட பார்ட்டி. This party who used to threaten for us ice cream. ஏய் பாப்பா இங்க வான்னு கூப்பிட்டேன். I called that girl. அடடா என்னாச்சு உன் கண்ணுக்கு? What happened to your eye? நீ டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா? Do you எப்படி ஆயிடுச்சு உன் கண்ணு? your eyes are like this? ஐஸ்கிரீம் சாப்பிடு. அப்பவே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. என்னாச்சு? And she got trembled. அந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கண்ணை கெடுத்துட்டு வந்திருக்கு. And you have spoiled your eyes by eating ice creams daily. நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? And she asked what I should do, pastor. நான் சொல்றேன் மாசத்துக்கு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான். You should eat only once in a month ice cream. ஒன்னா சாப்பிட்டுக்கலாமா பாஸ்டர்? And she is asking, can I have one at least? நாளைக்கு அவளை மீட் பண்ணணும் மறுபடியும். And tomorrow I should have to meet her. என்ன பார்த்தா கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றேன். Yes, something is decreasing. என்ன செய்ய? பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க சின்ன வயசுல. They are like this. ஏதாவது சொல்லிச்சுனா என்ன செய்யுமோ தெரியாதுங்க. And they don't know, we don't know what they will do. வீட்டு விட்டு ஓடி போக நிக்குதுங்க. And they are saying we will run away from the house. மனவேதனையோட இருக்கிறாங்க. The parents are grieved a lot. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வளர்க்கிறது பெரிய சிரமம். It's very difficult to bring them up. எந்த ஆவி உள்ள இருக்கு? What spirit is within? தொபியாவின் ஆவி. Spirit of Tobiah. Threatening spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படிப்பட்ட அவங்களுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சொல்ல முடிய டைம் இல்ல. We must give proper treatment to them. பயமுண்டாக பேசுவது. And speaking. கடைசியாக ஒன்னு சொல்றேன். Finally one. 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Chapter 6 verse 13. நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குகிறதற்கும். அபகீர்த்தி உண்டாக்குதல். Preparing evil report. நல்லா கவனிங்க. Listen carefully. விசுவாசிகளே, believers, கவனியுங்கள். listen. இந்த தொபியாவின் ஆவி என்ன செய்யும்? What is the spirit of Tobiah will do? அபகீர்த்தி உண்டாக்கும். It will prepare evil report against people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு ஆளை பத்தி ஏதாவது சொல்லணும்னா வாயை உளறாதீங்க, நல்லா விசாரிச்சு முடிவெடுங்க. And if you want to speak some evil thing about another person, just think well and try to open your mouth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஐசக் கொஞ்சம் ஃபுட் பாய்சன் வாமிட் பண்றாருன்னு வெச்சுக்கொள்ளுங்க. And brother Isaac has had a food poison and he's vomiting. நான் பக்கத்துல இருந்து கேட்டே இருக்கேன். And I am looking at him and saying, மாதிரி கருப்பு கலர்ல வாமிட் பண்றாரு. and he is vomiting in a black color. நான் போய் இந்த தம்பி முழங்கால் நிக்கிறவன் பேர் என்ன? பர்னபாஸ் சொல்றேன்,
ஐசக் பிரதர் கருப்பு கருப்பா வாந்தி எடுத்தார். And unto Barnabas I am saying like this, Isaac brother is இவர் vomiting போய் blood. அந்த ஆளண்ட சொல்றாரு, And he is telling to that நான் particular, சொல்றது மறந்துட்டார். and he has forgotten. ஐசக் காக்கா காக்காவா வாமிட் பண்ணாராமே. And Isaac is vomiting as crow and raven. இனி இதெல்லாம் போய் என்னவா முடியுமே தெரியாது. And we don't know finally what will be there. இதுதாங்க அபகீர்த்தி. And this is evil report. ஒரு காரியம் உனக்கு விலகல்ல சைலண்டா இரு. If you don't understand ஒரு something ஆளுடைய மேன்மையை கொலைக்காத. and do not proclaim the தேவையில்லாத காரியத்தை தூற்றாத. and do not make evil report about anybody. Praise the Lord. ஒரு சுயாதீன ஊழியக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில சொன்னதை சொல்லுகிறேன். An independent servant of God had told this in his life. நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். And he was doing ministry well. சகோதரி அங்கே வந்தாள். And there was a sister came. அவளுடைய ரூட்டுக்கு இவர் போகல. And he did not go according to her. இவர் சத்தியத்துக்காக நின்னார். And he lived for the truth. இவரை பத்தி தேவையில்லாத விசுவாசிகள் அந்த சகோதரி போய் சொன்னாள். And she prepared evil report about this servant of God. அந்த ஊழியக்காரர் இப்படி. And that pastor இப்படி. The pastor is like இப்ப நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. Many are doing like this. இல்ல நீங்க நல்ல பிள்ளைங்க தான் எல்லாரும். And you are good. அபகீர்த்தி உண்டாக்குது. Preparing evil report about somebody. அவருடைய பேரே கெட்டு போச்சு. And his name got spoiled. ஆனா இவரு ஜெபிச்சு தன்னை காத்துக்கிட்டார். But he preserved himself. ஆனா அந்த சகோதரி இருதயம் வாதிக்க ஆரம்பித்தது. But that sister's heart started to prick. ஒரு பரிசுத்தவானுடைய பேரை கெடுத்துட்டோமே. I was spoiled as servants of God. அவளுக்கு தூக்கம் வரல. And she did not get sleep. இளைப்பாறுதல் போயிடுச்சு. She lost her rest. நேர பாஸ்டர்ல வந்தார். She came to pastor. பாஸ்டர் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. Pastor, forgive me. உங்க மேல நான் தப்பான காரியங்களை சொல்லிட்டேன். I have told evil reports about you. அபகீர்த்தி உண்டாக்கிட்டேன். I prepared an evil report about you. இவர் சொன்னார், மகளே நான் மன்னிக்கிறேன். And he told, daughter, I forgive you. ஒரு காரியத்தை நீ செய். But you should do one thing. இந்த மாதிரி காடுகளிலே ஒரு மாதிரி செடியில வளர்கிற ஒரு வஸ்து, ஒரு காய் மாதிரி இருக்கும். And there will be a vegetable in the woods, in the jungles. வெயில் காலத்துல இது வெடிக்கும். And during the hot season it will அதுல explode. அதுக்குள்ள ஒரு கருப்பு கலர்ல சீட் கொட்டையோடு கூட பறந்து போகும், பஞ்சு மாதிரி பறந்து போகும். யாராவது பார்த்துருக்கீங்களா? பறந்து போகும், வெடிச்சு பறக்கும் அதெல்லாம். And something will be flying with the black seed with it. அப்படி ஒரு செடியில் இருக்கிற அப்படியே காத்துல பறக்க விட்டார். And you should have to make that to be in the wind. அது அப்படியே பறந்து போகுது. And it is going in the wind. மகளே இந்த பறந்து இருக்கிறதுல கொஞ்சம் கொண்டு வான்னார். And daughter, go and bring that thing which is flying in the wind. அவளால ஒரே ஒரு இதை கூட பிடிக்க முடியல. She could not catch at least one. நீ செய்த பாவம் இதுதான். This is the நான் sin. மன்னிச்சிடுறேன். I'm forgiving you. ஆனா இப்ப பறந்துட்டு இருக்கே. But now it is flying in the wind. பயத்தோடு இருங்கள். You should be having fear. யாரையும் அபகீர்த்தி உண்டாக்காதீங்க. Do not bring evil reports about anyone. தொபியாவின் தட்டுமுட்டுகள். These are stuff of Tobiah. அதனால தான் நெகேமியாவுக்கு மனமுடி துக்கம் ஆயிடுச்சு. That's why Nehemiah grieves so. தர்மியான ஜீவியம் இப்படி பாழா கிடக்க. Oh, beautiful life, now it is miserable. என்ன செய்தார்? What he has done. ஒவ்வொரு பொருளாயிரத்தை வெளியே போட்டார். And he threw everything away. எல்லாத்தையும் வெளியே போட்டார். And he threw அறை everything. சுத்தம் பண்ணப்பட்டது. And the room was clean. எல்லா பொருளும் உள்ளே வந்தது. Once again all these materials came. 5 நிமிஷம் தருகிறேன். I'll give you 5 minutes. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. Let us all stand up. ரொம்ப நேரம் உட்கார்ந்து எழும்புங்க. And stand up in the presence 5 of நிமிஷம் தான், சீக்கிரம். 5 minutes. 5 டைம் minutes. இல்ல. சீக்கிரம் எல்லாரும் எழும்புங்க. Let us all stand up in the presence of God. ஒரு கேள்வி கேக்குறேன். I will ask you a question. கண்ணை திறக்காதீங்க. Do not open your eyes. மனசாட்சியிலிருந்து சொல்லுங்க. From your conscience say, எனக்குள்ள இருந்து தூக்கி வெளியே எரிய வேண்டிய பொருட்கள் இருக்கு. I have stuff to be thrown away from me. தொபியாவின் தட்டுமுட்டுகள். And the household stuff of Tobiah. இன்றைக்கு கர்த்தாவே நான் அதை எரிய விரும்புகிறேன். Lord, I want to throw it right now. நான் இழந்து போனது எல்லாம் உள்ளே வர விரும்புகிறேன். I want to restore all the thing which I have lost. மாத்திர உணர்த்தப்பட்டவர்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. Those that are convicted, put up your right hand. உயர்த்திக்கொண்டே ஜெபித்துக்கொண்டே இருங்க. Put up your right and keep on praying. கர்த்தருடைய வல்லமை நம்மேல் இறங்கும். The power of God will descend. வாயை திறந்து ஜெபிங்க. வாயை திறந்து ஜெபிங்க. Open your mouth and pray. Hallelujah. அப்பா துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இயேசுவே, 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 இயேசுவே. Oh God, hallelujah, hallelujah. பிதாவே, 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 பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஒரு காரியம் கூட செய்யுங்கள், கண்ணை திறக்க வேண்டாம்.
ஆண்டவரத்தில் காட்டுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இப்படி ஒரு தொபியாவின் தட்டுமுட்டு இருக்கு, என்னால் தூக்கி வெளியே போட முடியல, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, தூக்கி வெளியே போடுங்க. வேண்டாம், அது வேண்டாம். முன்ன அது இல்லை, இப்போ வந்திருக்கு. என்னை ஒப்பு கொடுக்கிற, தயவாக எடுத்து வெளியே போடு. ஆமென். இயேசுவே, இயேசுவே, ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் வாஞ்சையோடு இந்த வசனத்தை கேட்டிருக்கிறீங்க. வீடுகளில் போய் தியானிச்சு பாருங்க. மறுபடியுமாய் ஆதி நிலவரத்துக்கு வாங்க. நெகேமியா எங்கும் போக வேண்டாம், உனக்குள்ள இருக்கட்டும். அபிஷேகமும் சத்தியமும் உனக்குள்ள இருக்கட்டும். கிருபைக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனத்தையும் ஆண்டவர் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசித்து இந்த கன்வென்ஷன் நாட்களை நீர் எங்களுக்கு தந்தபடினா நமக்கு ஸ்தோத்திரம். இந்த கன்வென்ஷனிலும் ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையை கர்த்தர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி எங்களுடைய இருதயத்தின் நிலவரங்களை அறிந்தவராக எங்களோடு கூட நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களோடு கூட பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்த நாட்கள் உண்டு. ஆண்டவரே, அந்த நாட்களில் எங்களுக்குள் விலையேற பெற்ற ஆசீர்வாதமான ஆவிக்குரிய அனுபவங்களை நாங்கள் வைத்திருந்தோம். ஆனால் இந்த காலை நேரத்தில் நாங்கள் அவைகளை இழந்திருப்பதாகவும் அவைகளுக்கு பதிலாக மற்ற தீய காரியங்கள் எங்களுக்குள் இருப்பதையும் நீர் அறிந்தவராக, இருதயங்களை காண்கிறவராக எங்கள் நடுவில் நீர் பிரத்யட்சமாய் வெளிப்பட்டபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஆண்டவரே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும், அந்த ஆலயத்திற்குள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்ததான அந்த தேவ சித்தம் செய்கிறதான அனுபவம், ஆண்டவரே உம்மை துதித்து ஜெபிக்கிறதான அந்த அனுபவம், ஆண்டவரே நாங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிற அந்த அனுபவம், ஆண்டவரே எங்களுக்குள் இருந்த பரிசுத்தாவின் சந்தோஷம், ஆண்டவரே அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் உண்டாகிறதான தேவ பலன், இவைகள் போன்றதான மேன்மையான காரியங்கள் எங்களுக்குள் இருந்தது. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்குள் அனுமதித்ததான அந்த தொபியாவின் ஆவிகள் ஆண்டவரே எங்களுக்குள் நுழைந்து அவைகள் எங்களை தீட்டுப்படுத்தி அவைகள் எங்களுக்குள்ள ஆண்டவரே வேண்டாத தீய சுபாவங்கள் எங்களுக்குள் கொண்டு வந்ததை இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான் மூலமா எங்களுக்கு காண்பித்து கொடுத்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் பேசும் பொழுதே இங்கே இருந்த ஒவ்வொருவருடைய இருதயமும் உணர்த்தப்பட உதவி செய்தவனால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய கைகளை உயர்த்தி நாங்கள் கேட்டுக்கொண்டோம். ஆண்டவரே, இனி தொபியா எங்களுக்கு வேண்டாம் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். தொபியாவின் தட்டுமுட்டுகளை நாங்களே எடுத்து எரிகிறோம் என்று தீர்மானித்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தீர்மானங்களை நீர் கேட்டிருக்கிறீர் சுவாமி. விசேஷமாய் நாங்கள் இழந்து போன அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு இந்த கன்வென்ஷனில் தானே நீர் எங்களுக்கு திரும்ப இரண்டத்தனையாய் தரப்போகிறீர்கள். ஸ்தோத்திரம். அந்த தேவனுடைய நோக்கம் மாறாதது. ஆண்டவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீர் எங்களை மறுபடியும் அந்த பரிசுத்த ஆலயமாக மாற்றி அந்த திவ்ய சுபாவங்கள் உள்ளவர்களாக எங்களை மாற்றி உம்முடைய வருகை நாளுக்கென்று நீர் எங்களை ஆயத்தப்படுத்த முடியாது. உம்மிடத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்த பரிசுத்தவானே இன்னும் பலப்படுத்துவீராக. ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக்கும் கன்வென்ஷனுடைய மீதி காரியங்களை நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதியும். வந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. 3 அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.